பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். மாவடிப்பள்ளி ஜனாசா நலன்புரி மக்கள் அமைப்பின் ஏற்பாட்டில் புனித அல் குர்ஆனை கேட்டல் முறையிலும் பிரைல் முறையிலும் முழு குர்ஆனையும் மனனம் செய்திருக்கின்ற அல் ஹாபில் அமீர் முஹம்மது அப்துல்லா அவர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கல்வித்துறை என்பது ஒரு மாணவனுடைய காலப்பகுதியில் மிக அளப்பரிய சேவையினை பெற்றுக் கொள்கின்ற ஒரு இதமான இடம். மார்க்க கல்வியினை மாணவ சமூகம் சுமந்து அந்த கல்வியினை தமக்கு பறைசாற்றுகின்ற போது அதிலே காணப்படுகின்ற அலாதி பிரியமானது எம் எல்லோருக்கும் இருக்கும். அந்த வகையிலே நிகழ்ச்சியினை ஆரம்பித்து வைக்கும் முகமாக அருள்மறை திருவசனங்களை ஓதுவதற்காக நாம் அழைப்பது சாதி இஸ்லாமிய அரபு கலாம் இலக்கிய மாணவன் ஏஎஸ்எம் ஆதில் அவர்களை அழைக்கின்றோம். السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون والذين هم لفروجهم حافظون إلا على أزواجهم أو ما ملكت أيمانهم فإنهم غير ملومين. فمن ابتغى وراء ذلك فأولئك هم العادون والذين هم لأماناتهم وعهدهم راعون والذين هم على صلواتهم يحافظون أولئك هم الوارثون الذين يرثون الفردوس هم فيها خالدون. صدق الله العظيم. السلام. அருள்மறை வரவேற்புரையில் வழங்குவதற்காக நாம் அழைப்பது மாவடிப்பள்ளி ஜனாசா நலன்புரி மக்கள் அமைப்பின் தலைவர்களை அழைக்கின்றோம். إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. மாவடிப்பள்ளி ஜனாசா நலன்புரி மக்கள் அமைப்பின் ஏற்பாட்டில் இன்று நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வுக்கு அதிதிகளாக அழைத்து வருகை தந்திருக்கின்ற எமது
மாவடிப்பள்ளி நம்பிக்கையாளர் சபை தலைவர் YBA மனாப் சார் அவர்களையும், அதேபோன்று மாவடிப்பள்ளி கிராம உத்தியோகத்தர் AMM அலியா GS அவர்களையும், அதேபோன்று விசேட உரையை ஆற்றுவதற்காக எமது அழைப்பை ஏற்று சம்மாந்துறையிலிருந்து வந்திருக்கும் மௌலவி அஷேக் A. ஃபௌஸ்தீன் தப்லீகி அவர்களையும், மாவடிப்பள்ளி சாத் அரபிக் கல்லூரியின் பிரதி அதிபர் ஆசிக் முஃப்தி அவர்களையும், அதேபோன்று எங்களது அழைப்பினை ஏற்று இங்கே வந்திருக்கின்ற மாவடிப்பள்ளியில் உள்ள உலமாக்கள், அதேபோன்று பள்ளியில் 3 பள்ளியிலும் தொழுகை நடத்தக்கூடிய இமாம்கள் மற்றும் முஅத்தின்மார்களையும், அதேபோன்று இந்த ஊர்களில் இருக்கக்கூடிய விளையாட்டுக் கழகங்கள், அதே போன்ற நலன்புரி அமைப்புகள், இதனுடைய தலைவர்களுக்கும் அதில் உள்ள உறுப்பினர்களுக்கும் நாங்கள் அழைப்புகள் வழங்கியிருந்தோம். அந்த வகையில் வருகை தந்திருக்கின்ற கழக என்னென்ன கழகங்களெல்லாம் அழைத்திருந்தோமோ அந்த கழக உறுப்பினர்களுக்கும், அதே போன்று எமது அமைப்புக்கு பல்வேறு வகைகளில் உதவி ஒத்தாசைகளை வழங்கிய, அதே போல எங்களுடைய அமைப்புக்கு நிதி உதவிகளை வழங்கிய கௌரவ நலன் விரும்பிகள் அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே வருக வருகவென வரவேற்றவனாக, அதே போல இன்னும் நாங்கள் பலரை அழைத்திருந்தோம், வர இருக்கின்றார்கள் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில் எமது மாவடிப்பள்ளி கமல் அஷ்ரப் மகாவித்யாலயத்தின் அதிபர் ஏல் ரஜாப்தீன் சார் அவர்களையும், அதே போல முன்னாள் ஓய்வு பெற்ற அதிபர் சைபுதீன் சார் அவர்கள், அதே போல ஓய்வு பெற்ற ஆசிரியர் யாக்கூப் ஹசன் சார் அவர்கள், இவ்வாறு பலருக்கும் நாங்கள் அழைப்புகள் விடுத்திருந்தோம். அவர்களும் இன்ஷா அல்லாஹ் வந்து சேர்வார்கள் என்ற நம்பிக்கையில் அவர்களையும் முன்கூட்டியே வருக வருவன வரவேற்றுவனாக. இந்த நிகழ்வு 2 விடயங்களை அடிப்படையாக கொண்டு நடத்துவதற்காக நாங்கள் தீர்மானித்திருந்தோம். அதில் முதலாவது, எமது மண்ணுக்கு பெருமை சேர்த்த குர்ஆனை மனனம் செய்து அல் ஹாஃபில் A. அப்துல்லா அவர்களை பாராட்டுவதோடு எமது அமைப்பு தொடர்பான ஒரு விளக்கத்தையும் மக்களுக்கு, அதே போல இந்த அதிகாரிகளுக்கு நாங்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையிலே இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தோம். அந்த வகையில் முதலாவதாக எமது கௌரவ விருந்தினர், இந்த நிகழ்வின் கதாநாயகன் A. அமீர் முகமது அப்துல்லா அவர்களை அன்போடு இந்த நிகழ்வுக்கு நாங்கள் வரவேற்கிறோம். இவர் ஏனைய மாணவர்களை போன்று அல்ல, விசேடமான ஒரு திறனுடையவர். இவரை நாங்கள் எல்லோரும் கௌரவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏனென்று சொன்னால், இன்று இக்காலத்திலே யார் யாரெல்லாம் பாராட்டப்படுகின்றார்களோ அவர்களெல்லாம் இந்த உலகத்திலே இந்த இருக்கக்கூடிய ஜமான்ல வந்துகிட்டு அவர்கள் பல சாதனைகள் படைத்ததாக கௌரவிக்கப்படுகிறார்கள். ஆனால் இது வெறுமனே ஒரு சாதாரண ஒரு விடயம், இது எல்லோராலும் சாதிக்க முடிந்தது. ஆனால் சகோதரர் அப்துல்லா அவர்கள் அவ்வாறல்ல, பிறப்பிலிருந்தே 2 கண் பார்வைகளும் இழந்த ஒருவர். இவர் பல கஷ்டங்களுக்கு மத்தியிலே இந்த குர்ஆனை மரணமிட்டிருக்கின்றார். நான் பாடசாலையில் இங்கே படித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அவர் லைப்ரரியில் இருந்து கொண்டு அந்த பிரெயில் முறையில் கல்வி கற்பதை நான் பார்த்ததுண்டு. அவ்வாறு மிக கடினப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த குர்ஆனை மனனமிடுவதற்காக அவர் அயராது பாடுபட்டிருக்கின்றார். உண்மையிலேயே சாதனையாளர்கள் என்றால் இவ்வாறானவர்களைத்தான் நாம் கௌரவிக்க வேண்டும். ஏனென்றால் இவர்கள் தான் உண்மையிலேயே சாதனையாளர்கள். இவர்களுடைய இந்த முயற்சி இவர்களுக்கு எந்த அளவுக்கு இவர் பக்கபலமாக இருந்தார்களோ இவர்களுடைய உஸ்தாத்மார்கள், அதே போன்ற இவர்களுடைய பெற்றார்கள் கண்டிப்பாக பாராட்டப்பட வேண்டியவர்கள். இவர் குர்ஆனை மனனம் செய்வதன் மூலம் பாராட்டப்படக்கூடியவராக இருக்கிறார் என்றால் அதனை ஊக்குவித்து அதற்கான சகல
உதவி ஒத்தாசைகளும் புரிந்தவர்கள் அந்த பெற்றோர்களும் அவருடைய உலமாக்களும். எனவே இந்த இடத்திலே இவர் மூலம் அவர்கள் பெருமை அடைகின்றார்கள். அது மட்டுமல்ல, உலகத்திலே நாங்கள் பெறக்கூடிய பட்டம் பதவியாக இருக்கட்டும், அதே போன்று பாராட்டுகளாக இருக்கட்டும், இது எல்லாம் இந்த உலகத்தோடு முடிந்துவிடக் கூடியது. ஆனால் இவர் பெறக்கூடிய இந்த பாராட்டுங்கிறது இம்மை மட்டுமல்ல, மறுமையிலும் இவருக்கு பலன் சேர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு என்றால், இவருடைய பெற்றோர்களை கூட சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு அமலை அவர் செய்திருக்கிறார். குர்ஆனை மனதில் சுமந்திருக்கின்றார். இன்று நாங்கள் 2 பார்வையும் இருக்கு குர்ஆனை மனனம் செய்யக்கூட அல்லது குர்ஆனை ஓதுவதற்கு கூட நேரம் எடுக்காதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இவருடைய நிகழ்வை உண்மையிலேயே நாங்கள் திட்டமிட்டிருந்தோம். எதிர்வரக்கூடிய ரமலானில் செய்ய வேண்டும். ஏனென்றால் குர்ஆன் அருளப்பட்ட மாதம். குர்ஆன் அருளப்பட்ட மாதத்திலே ஒரு குர்ஆனை சுமந்த ஒருவரை பாராட்டுவது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்த்திருந்தோம். இருந்த போதிலும் எங்களுடைய சூழல் அதே போல இடம் கொடுக்காத சில காரணங்களால நாங்கள் அதை சுருக்கமாக முன்கூட்டியே செய்ய வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம். அதன் அடிப்படையில் நாங்கள் இன்று அவரை கௌரவித்திருக்கிறோம். இருந்தாலும் அவர் இவ்வாறு ஒரு குறுகிய வட்டத்தில் கௌரவிக்கப்பட வேண்டியவர் அல்ல. மாபெரும் நிகழ்ச்சி, மாபெரும் ஒரு நிகழ்வில் இவர் கௌரவிக்கப்பட வேண்டும். இவர்கள் மட்டுமல்ல, இவருடைய பெற்றோரும் அந்த இடத்திலே கௌரவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் உண்மையான ஒரு யதார்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வகையில் இருந்தாலும் இவருடைய இந்த சாதனை என்பது பாராட்டத்தக்கக்கூடியது. அது மட்டுமில்ல, அப்துல்லாவை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டும் என்றால், எல்லோரிடத்திலும் ஒரு மரியாதையோடும் அன்பாகவும் பழகக்கூடிய ஒருவர். பல நான் அவரிடம் கோல் பண்ணி பேசியிருக்கிறோம், அவருடன் நடந்திருக்கேன். கண்ணியமான முறையிலே நடந்து கொள்வார். அந்த ஒரு அமைதியான முறையில மரியாதையாகத்தான் எல்லாவற்றையும் பேசுவார். அதே போன்று அவர் எல்லோரையும் மதிக்கக்கூடியவராக இருக்கிறார். சிறந்த ஞாபக சக்தி உடையவராக இருக்கிறார். இப்ப நான் சில நேரம் சில கௌரவாளர்கள் பெயர் கூட எழுதி வந்து பாடமாக்கி அப்படித்தான் நான் பேசுறேன். ஆனால் அவரிடம் ஒருவருடைய பெயரையோ அல்லது பதவியோ பெரியதாக இருந்தாலும் சரி, ஒரு தரம் சொன்னால் போதும், அவர் உடனே அதனை அறிவிக்கக்கூடிய திறன் வாய்ந்தவர். உடனே அதனை ஞாபகத்தில் வைத்திருக்கக்கூடிய வல்லமையை இறைவன் அவருக்கு வழங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அது மாத்திரமல்ல, இவர் குர்ஆன் ஓதுகின்ற காலத்திலேயே யூடியூப் சேனல் ஒன்றையும் தனியாக நடத்தக்கூடிய ஒருவர். அதே போன்று பல்வேறு சமூக ஊடக வலைத்தளங்களையும் பல்வேறு மக்களுக்கு பயனுள்ள சில தகவல்களை பரிமாற்றிக் கொண்டிருக்கிறார். அவருடைய எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த நாட்டில் மட்டுமல்ல, வெளிநாடுகளில் உள்ள மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்கள் கூட இவரை பாராட்டி பேசும் அளவுக்கு அவர் அந்த அளவுக்கு அவர்களோட தொடர்பில் இருக்கின்றார். நான் ஒரு விதம் அவருடைய நிகழ்ச்சி ஒன்றில் பார்த்திருந்தேன். அவருடைய எதிர்கால அவர்களுடைய இலக்கு வந்துகிட்டு ஒரு சிறந்த ஒரு பேச்சாளராக, அதிலும் குறிப்பாக மோட்டிவேஷன் செய்யக்கூடிய ஒரு பேச்சாளராக வர வேண்டும் என்று அவர் கூறினார். சபரிமாலா கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியாவை சேர்ந்த சகோதரி, இஸ்லாத்தை ஏற்றவர். அவருடன் இவர் தொடர்பு கொண்டிருக்கின்றார். அவர் இவரை சிலாகித்து பேசியிருக்கிறார். அதே போல பல்வேறு நிகழ்வுகளில் நான் பார்த்திருக்கின்றேன். அவர்களுடைய மதரசாவில் கூட ஒரு பேட்டியின் போது அவர் கூறியிருக்கிறார், உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு துவா செய்து கொண்டு சொன்னார். நாங்க என்ன சொன்னா, நமக்கு தேவையான பொருட்கள் அதை வாங்கித்தாங்க, இதை வாங்கித்தாங்க அப்படி சொல்லி அவர் கேட்டவர் கூட ஆச்சரியப்படும் அளவுக்கு அவருடைய பதில் இருந்தது. அந்த அளவு சிறந்த முறையிலே எல்லோரிடம் நன்றாக பேசக்கூடியதோடு, அதே போல மார்க்க விடயங்களிலும், அதே போன்று ஊரில் நடக்கக்கூடிய நிறைய விடயங்களிலும் அவருடைய ஏழுமான அளவு சிறந்த முறையிலே நடந்து கொள்ளக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். எனவே அந்த வகையில் அவருக்கு இந்த ஜனாசா அமைப்பு சார்பாக நாங்கள் ஒரு சிறிய எங்களாலான ஒரு சிறிய பாராட்டு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அவருடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும், அவருடைய உடல் ஆரோக்கியம் பெற வேண்டும், அவருடைய இலக்குகளை அடைய வேண்டும். அதற்காக நாங்கள் அவருக்காக இறைவனிடம் பிரார்த்திக்கின்றோம். அடுத்ததாக எமது அமைப்பை பற்றிய கூற வேண்டும். எமது அமைப்பானது நீண்ட காலமாக பல ஊர்களிலும் இந்த ஜனாசா அமைப்பு என்று ஒன்று இருக்கின்றது. ஆனால் எங்களது ஊரில் அவ்வாறு ஒன்று இல்ல, ஒரு துப்பாக்கிய நிலை. இது ஆரம்பிக்கப்பட்டது தற்போது 2 வருடங்களாகிறது. அந்த காலம் எவ்வாறு சொன்னால், மாவடிப்பள்ளியிலே நம்பிக்கையாளர் சபையை மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோஷம் எழுந்த காலம். அந்த சந்தர்ப்பத்தில் தான் பல்வேறு ஜனாசா வீடுகளில் நடந்த பல அசம்பாவிதங்கள் அல்லது
குறைபாடுகளை மையப்படுத்தி பலரும் தனக்குள் ஆதங்கப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த வகையிலே இதனை ஒரு அமைப்பாக உருவாக்கி இதனை சிறந்த முறையிலே கொண்டு போக வேண்டும் என்று எங்களில் ஒருவர் நினைத்திருந்தார். அவர்தான் கழக உப தலைவர் நஸ்வீல் அவர்கள். அவர்களுடைய ஒரு சிறு முயற்சி, அந்த முயற்சியின் பலனாக பலர் இணைந்தார்கள். அது ஒரு சங்கமாக அமைந்தது. அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த அமைப்பை உருவாக்கி இருந்த போதிலும் அது தவறான ஒரு எண்ணப்பாடுகளை உருவாக்கி இருந்தது. காரணம், இவர்கள்தான் இந்த நம்பிக்கையாளர் சபையை மாற்றுவதற்கான ஒரு குழுவாக இருக்கிறார்களோ என்று. ஆனால் அவ்வாறல்ல. அது வேறு குழு, இது வேறு குழு. இதன் நோக்கம் மறுமை, அதே போன்று நன்மையை நாடிய மட்டுமே நாங்கள் இந்த அமைப்பை ஏற்படுத்தி இருந்தோம். அவ்வாறு எந்த விதமான நோக்கங்களும் எங்களுக்குள் இல்லை. அது மாத்திரமல்ல, எங்களிலேயே பல்வேறு தொழில் புரியக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், பல்வேறு மட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள், அதேபோல கொள்கை ரீதியாக வேறுபட்டவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு இடையிலே இந்த மார்க்க விடயங்களிலே எந்த பிளவுகளும் ஏற்படாத வகையில் இந்த அமைப்பை நாங்கள் கொண்டு செல்கிறோம். இதுக்கு ஆரம்ப காலத்திலே எங்களுக்கு பல்வேறு ஒன்றுமே இல்லாமல், ₹1 கூட எங்களுக்கு இல்லாமல் தான் இருந்தது. அவ்வாறுதான் ஆரம்பித்தோம். ஆரம்பிக்கும் போதும் இதில் உள்ள உறுப்பினர்கள் தான் அவர்களுடைய சொந்த நிதியை கொடுத்து இதை ஆரம்பித்தார்கள். அதே போல மாஷா அல்லாஹ் இன்று வரை நாங்கள் எந்த ஒரு செலவுக்கும் ஜனாசா அன்பளிப்புகளையோ அல்லது ஜனாசா அமைப்பு வரக்கூடிய நிதிகளையோ நாங்கள் சொந்த செலவுகளுக்காக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பயன்படுத்துவதில்லை என்ற ஒரு எண்ணப்பாட்டுடைய இருக்கின்றோம். ஒரு நிகழ்ச்சி செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லது எங்களுக்குள்ளே நாங்கள் டீஷர்ட் அடிப்பதாக இருந்தாலும் சரி, ஒரு சாப்பாடு போடுவதாக இருந்தாலும் சரி, எல்லா அமைப்புகள்லையும் எங்களுக்கு அதிலிருந்து ₹1 வருதுன்னு சொன்னாலும் அது எங்களுடைய காசாக இருக்கும், அல்லது எங்களுடைய உறுப்பினர்கள் மனம் முகந்து கொடுக்கக்கூடிய பணமாகத்தான் இருக்குமே ஒழிய அதிலிருந்து ஜனாசா அமைப்புக்கு யாராவது தரக்கூடிய ₹1 அன்பளிப்பு கூட நாங்கள் இதில் சேர்ப்பதில்லை. அண்மையில் நாங்கள் ஊர் முழுவதும் கலண்டர் அடித்து விநியோகம் செய்திருந்தோம். அந்த பணத்தை கூட நாங்கள் ஜனாசா அமைப்புக்காகத்தான் போட்டிருந்தோம் ஒழிய நாங்கள் எங்களுடைய தேவைகளுக்கு பயன்படுத்தவில்லை. இவ்வாறு ஒவ்வொரு செலவுகளையும் எங்களுடைய அமைப்பில் உள்ள அங்கத்தவர்கள் முன் வந்து அவர்களுடைய நேரம் காலம், சில நேரம் தொழில்களை கூட விட்டு வந்து எங்கள் இந்த அமைப்பை முன்னேற்றி செல்ல வேண்டும், வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் பாடுபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதன் ஆரம்ப கட்டத்திலே நாங்கள் பல்வேறு குறைபாடுகளை கண்டிருந்தோம். இந்த ஜனாசா மையவாடியில் பெரும் காடுகள் பிடித்திருந்தது. அதனை நாங்கள் முதலாவதாக சுத்தம் செய்ய வேண்டும் என்று அதனை சுத்தம் செய்திருந்தோம். அதிலும் பல்வேறு பிரச்சனைகள் எங்களுக்கு ஏற்பட்டது. எல்லா பிரச்சனைகளையும் முறியடித்துதான் இந்த பாதையிலே நாங்கள் வெற்றி போட்டுக் கொண்டிருக்கிறோம். அதே போல பல லட்சம் ரூபாய் செலவு செய்திருக்கிறோம், கூடாரம் அடித்திருக்கிறோம், பெரிய ஒரு பாதைகள் மையவாடியில் போட்டிருக்கிறோம். அதே போல பல்வேறு ஜனாசா அமைப்புக்கு தேவையான கூடாரங்களாக இருக்கட்டும், கதிரைகளாக இருக்கட்டும், அதுக்கு தேவையான சகல விடயங்களையும் தற்போது நாங்கள் வைத்திருக்கிறோம். இது எல்லாமே இந்த ஊர் மக்களுடைய, அதே போல இந்த ஊரில் இருந்து வெளியிலே திருமணமாகி சென்றிருக்கின்ற மக்களுடைய பணம். அது மட்டுமல்ல, வெளியூர்களில் உள்ள தனவந்தர்கள் மூலமாகவும் எங்களுக்கு கிடைக்கப்பட்டது. இது ஒவ்வொன்றுக்கும் சரியான முறையிலே நாங்கள் கணக்குகளை பேணி வருகின்றோம். அவர்களுக்கான நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று இதை ஒவ்வொன்றும் நாங்கள் சரியான முறையிலே திட்டமிட்டு அதனை வழிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் எங்களுக்கு இருக்கின்ற ஆளணியினர் வந்து போதாமல் இருந்த பட்சத்தில் நாங்கள் இன்னும் சிலரை சேர்த்து தற்போது எங்களுடைய கழகத்திலே 28 நபர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 28 நபர்களுடைய ஒவ்வொரு மாதமும் தலா ₹500 அவர்களுடைய சொந்த நிதியில் இருந்து வருகிறது. இது அவர்களுக்கு திருப்பி வழங்கப்படாத ஒரு நிதியாகவும் இருக்கிறது. அவர்கள் சேரும் போதே அந்த பணத்தை ஜனாசா அமைப்புக்கு செல்கிறோம். இந்த பணத்தை வைத்துதான் நாங்கள் கபூர் தோன்றுவதற்கு கூட இதிலிருந்து தான் நாங்கள் பணம் கொடுக்கின்றோம். ஏனென்றால் என்ன தெரியும், ஜனாசா ஒன்று விழுந்து விட்டால் அந்த நேரத்தில் யார் எங்க நிற்பார்கள் என்று தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க. இப்ப எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு சொன்னா, ஜனாசா ஒன்று விழுந்துட்டா எங்க அந்த ஜனாசா அமைப்பு அவங்க வரலையா, கதிரை போடலையா, இவ்வாறான கேள்விகள் கேட்கக்கூடிய ஒரு மனநிலை ஒன்று ஊருக்குள்ள உருவாயிருக்கு. உண்மையிலேயே அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இது என்னுடைய உம்மா, என்னுடைய வாப்பா, என்னுடைய சகோதரன். ஆகவே அந்த இடத்தில் நான் தான் செய்ய வேண்டும். நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை, எல்லாமே இங்கே இருக்கின்றது. அதை உடன் வந்து அவர்கள் எடுத்துக்கொண்டு போகலாம். அதே போல அவர்களே கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய
ஒரு மனநிலையை இந்த ஊரிலே உருவாக்க வேண்டும். நாங்கள் பல தடவைகள் ஹேண்ட்பில் மூலமாக அவர்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். இருந்த போதிலும் ஆனால் நாங்கள் எங்களுடைய அமைப்பில் உள்ளவர்கள் தான் கொண்டு போய் கொடுக்க வேண்டிய நிலைப்பாடும் இருக்கிறது. கொண்டு போய் கொடுப்பதில் எங்களுக்கு எந்தவித கஷ்டங்களும் இல்லை. இருந்த போதிலும் ஆனால் அவருடைய தந்தை தாய்க்கு அவர் கடைசியாக செய்ய வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது. அதிலேயாவது அவர் பூரணமாக கலந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய அந்த விடயங்களில் நாங்கள் தலையிடுவதில்லை. மேலும் நாங்கள் எல்லா பொருட்களையும் இலவசமாக வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அதற்கான உதவிகளை தனவந்தர்கள் எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த உதவிகள் கூட குறித்த வீட்டு நபர்களுடைய அனுமதியின் பேரில் தான் நாங்கள் செய்வோம். நாங்கள் கொண்டு போய் முந்தி அடித்துக் கொண்டு செய்யறதில்லை. ஏனென்றா அவருடைய உள்ளத்தில் ஒன்று இருக்கும். அதை அவர்கள் நன்கொடையாக எங்களுக்கு வழங்குவார். அந்த நன்கொடையை கொண்டு நாங்கள் மேலும் இந்த அமைப்பை வளர்ச்சி பாதையில கொண்டு போறதுக்கான ஏற்பாடுகள் திட்டங்களை செய்திருக்கிறோம். அந்த வகையிலே எங்களுக்கு பல்வேறு வகைகளிலேயும் உதவிகளை புரிந்த இந்த ஜனாசா அமைப்புக்கு ஊரிலும் வெளியூரிலும் இருந்து பல்வேறு வகையில உதவி செய்தவர்களையும் இந்த இடத்தில் நினைவு கூர்ந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல எங்களுடைய ஊரின் பல்வேறு தேவைகள் இருக்கின்றது. அந்த தேவைகளை இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் செய்வதற்குரிய முன்திட்டங்களையும் நாங்கள் முன்மொழிந்து தயாராகி வைத்திருக்கின்றோம். அது இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய இந்த ஜனாசா அமைப்பினுடைய பூரணத்துவம் அடையுமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் பொது வேலைகளையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதில் முக்கியமாக எங்களுடைய ஜனாசா அமைப்புக்கு தேவைப்பாடாக இருக்கிற ஒரு மாபெரும் ஒரு திட்டம் இந்த ஜனாசாவுடைய மையவாடி இன்னும் நான் நினைக்கிறேன் ஒரு 5-6 வருடங்களில் பூரணமாக முடிந்துவிடும். எனவே இப்போதுதான் அந்த முடிந்த பிறகு நாங்கள் தேடி அலைவதை விட இப்போதிருந்து அதுக்குரிய அடித்தளங்களை போடுவோமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நமக்கு அது முடிவடைகிற சந்தர்ப்பத்திலே மையவாடியை பெற்றுக்கொண்டு அதற்கு நல்லடக்கம் செய்வதற்குரிய வேலைகளை சிறப்பாக செய்வதற்கு ஏதுமாக இருக்கும். எனவே ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த மையவாடியை பெறும் விடயத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அதே போல நம்பிக்கையாளர் சபையோடு இணைந்துதான் நாங்கள் எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய காரியாலயம் கூட ஜும்மா பள்ளிவாசலின் ஒரு பகுதியில் தான் அமைந்திருக்கின்றது. அதனை எங்களுக்கு பெறுவதிலும் ஆரம்பத்தில் பெரும் கஷ்டமாக இருந்தது. ஆரம்ப காலத்திலே நாங்கள் ஒரு சதம் கூட இல்லாத நிலையில் தனவந்தர்களுடைய உதவியை கொண்டுதான் பெட்ரோல் ஷெட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற ஒரு கடை ஒன்றை வாடகைக்கு எடுத்திருந்தோம். அதற்கு சுமார் 7,000 ரூபாய் மாத வாடகை கொடுத்திருந்தோம். 48,000 ரூபாய்க்கு மேற்பட்ட ஒரு பணம் எங்களுக்கு செலவானது. இந்த பணத்தை தந்தவர்கள் எமது ஊரை சேர்ந்த நல்லுள்ளம் படைத்தவர்கள். ஆனால் இந்த பணம் எங்களுக்கு வீண் விரயமாக தோன்றியது. ஏனென்றால் இந்த ஊரில் இவ்வளவு பெரிய வசதி வாய்ப்புகள் பள்ளிகள் இருந்தும் அந்த பணம் யாரோ ஒருவருக்கு போகுது. இந்த பணத்தை நாங்கள் மேலதிகமான அந்நேரம் எந்த பொருட்களும் இல்லாமல் இருந்தோம். அப்ப அதனை கதிரைகள் வாங்கியிருக்கலாம், கூடாரங்கள் அடித்திருக்கலாம், இப்படியான செலவுகள் செய்திருக்கலாம் என்று யோசிச்சு அந்த கடையை நாங்கள் அதுவும் தொடர்ச்சியாக இருப்பதும் இல்லை. அந்த கடையில நாங்க கூட்டம் கூடுவதற்கு மட்டும்தான் திறப்போம். அப்ப அப்படி இருந்து வாடகை கொடுப்பது ஒரு வீண் விரயம் என்று நாங்கள் கருதிய அடிப்படையில ஒரு தனவந்தர் ஒருவருடைய வீட்டில் அவர் சிறிய கடையில் நாங்கள் கொஞ்ச காலம் இருந்திருந்தோம். அதன் பிறகு நம்பிக்கையாளர் சபையினுடன் பேசி இந்த இடத்தை நாங்கள் பெற்றிருந்தோம். அது மட்டுமல்ல, எங்களுடைய இந்த அமைப்பின் வளர்ச்சிக்கு எவ்வாறு யாரெல்லாம் உதவினார்களோ அதே போன்று எல்லாரும் அறிந்த ஒரு விடயம், எந்த வேலைகள் நடந்தாலும் அது நல்லது கெட்டது எல்லாம் இருக்கு. இதை விமர்சிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அண்மையில் எங்களை கௌரவித்து பாராட்டி சோதாக்களை சுமந்த சந்துக்குகள் எனும் ஒரு நிகழ்ச்சியை சம்மாந்திரியில் உள்ள ஒரு அமைப்பினர் எங்களுக்கு செய்திருந்தார்கள். அந்த நிகழ்வில் கூட அவர்கள் கூறியிருந்தார்கள், இவ்வாறான ஒரு நிகழ்வை நடத்துவதற்கு கூட எங்களுக்கு பல்வேறு விமர்சனங்கள் வருகின்றன. அப்போது நான் யோசித்தேன், நல்ல நிகழ்வை செய்வதற்கு கூட படித்த மட்டங்கள், அதே போன்று நாங்கள் யாரெல்லாம் நல்ல இடங்கள் இருக்கக்கூடியவர்கள் நினைக்கிறோம் அவர்கள் தான் இதை விமர்சிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். இவ்வாறான செயற்பாடுகள் அங்கே இருக்கிறது என்றால் நமது சிறிய ஊர்களில் அது இருப்பது சாதாரணம். எனவே அவ்வாறானவர்களை நாங்கள் இங்கு குறையாக கூறவில்லை, அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஏனென்றால் அவர்களுடைய இந்த விமர்சனங்கள் எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. அவர்களுடைய விமர்சனங்களுக்கு பதிலாக அவர்களுக்கு பதில் சொல்லிக் கொடுக்க நேரம் இல்லை. ஆனால் அவர்கள் வாயாகவே நல்ல விடயங்களை சொல்ல வேண்டும் என்று தீர்மானித்தோம். அதன் அடிப்படையில் அவர்கள் மெச்சும் அளவுக்கு நாங்கள் சில வேலைகளை செய்திருந்தோம். அந்த வகையிலே
அவ்வாறானவர்களுடைய அந்த கருத்துக்களையும் நாங்கள் இங்கே வரவேற்கிறோம். ஏனென்றால் அதுதான் எங்களுக்கு ஊக்கப்படுத்தும். எதிரி ஒன்று ஒரு கீரை கடைக்கும் ஒரு எதிர்கடை வேணும்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு விஜயம் இல்லைன்னு சொன்னா நாங்கள் சாதாரணமாக கதிரையை போடுவதோடையும் நிறுத்தி கொண்டிருப்போம். அப்படி இல்லாமல் எங்களுக்குரிய விமர்சனங்கள் வரும்போது அதை நாங்கள் இன்னும் பலப்படுத்த வேண்டும், எங்களை உறுதிப்படுத்த வேண்டும் என்று பல்வேறு திட்டங்களை ஆலோசனைகளையும் எங்களுக்குள் நாங்கள் ஏற்படுத்தி கொண்டோம். அந்த வகையிலே மாஷா அல்லாஹ் சிறந்த முறையில இந்த ஜனாசா அமைப்பு நடந்தேறி செல்கிறது. ஆனால் இன்னும் எங்களுக்கு நிறைய ஆலோசனைகள் தேவைப்படுகிறது. இங்கு நாங்கள் கிராம உத்தியோகத்தர்களை அழைத்திருந்தோம், அதே போல சமுத்தி உத்தியோகத்தர்கள் அழைப்பு விடுத்திருந்தோம், அதே போல ஊரில் உள்ள நிறுவனங்கள், அதே போன்று சொசைட்டி, இது எல்லாத்துக்கும் அழைத்திருந்தோம். ஏனென்றால் இவர்கள் தான் இந்த ஊரிலே ஒரு வளம், இந்த வளத்தினூடாக இந்த ஊருக்கு போய் சேரும், சரியான விடயங்கள் போய் சேரும். ஒரு சந்தி வழியை கதைச்சிட்டு ரோட்ல அழைச்சி நிற்கிறார்களுக்கு பதில் கொடுக்கக்கூடியவர்கள் இவர்கள் அதான் இருப்பாங்க. ஏனால் யாரோட தொடர்போடு இருப்பாங்க. எனவே இந்த அமைப்புகள் ஊடாக நாங்கள் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துவோமாக இருந்தால் இந்த அமைப்பின் இந்த உண்மையான நோக்கம் அது புரிந்து அதற்குரிய உதவி ஒத்தாசைகளை எல்லோரும் வழங்கக்கூடியதாக இருக்கு. எனவே அந்த வகையில் தான் நாங்கள் இந்த அழைப்புகளை கொடுத்திருந்தோம். இதை சுருக்கமாக எளிய முறையிலே நடத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த நிகழ்வை நாங்கள் பள்ளிவாசலில் செய்வோம் என்று முடிவெடுத்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றோம். எனவே இதில் வந்திருக்கின்றவர்கள் இன்னும் வர வேண்டியவர்கள் இருக்கின்றார்கள். உங்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது, எங்களுடைய அமைப்புக்கு உங்களாலான சிறந்த ஆலோசனைகள் இருந்தால் அதை கூறுங்கள், எங்களோடு இணைந்து நீங்களும் செயற்படுங்கள். ஆகவே நாங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வேண்டி நிற்கின்றோம். எனவே இந்த கருத்துக்களை நீங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பங்கள், அதே போன்று ஊரில் உள்ள ஏனைய அமைப்பை சேர்ந்தவர்கள், அதே போன்று வெளியூரில் இருக்கக்கூடிய தனவந்தர்கள், இவர்களிடம் உங்களுடைய கருத்துக்களை கொண்டு எடுத்து செல்லுங்கள். இதன் மூலமாக எமது ஊருக்கு பல்வேறு அபிவிருத்திகளையும் நாங்கள் செய்யலாம். பாடசாலைகளோடு இணைந்து செய்யலாம், அதே போல நம்பிக்கையாளர் சபையோடு இணைந்து செய்யலாம். பல்வேறு கழகங்கள் இருக்கின்றார்கள், அந்த கழகங்களோடு இணைந்து நாங்கள் செய்யலாம். தனி ஒரு கையால் தட்டி சத்தம் எழும்புவதில்லை, எல்லோரும் சேர்ந்துதான் நாங்கள் ஊரை அபிவிருத்தி செய்ய வேண்டும். எனவே அந்த வகையில் உங்களிடத்தில் தாழ்மையாக கேட்டுக்கொள்வது, உங்களால் என்ற ஒத்துழைப்புகளை எங்களுக்கு வழங்கி எங்களை ஊக்கப்படுத்துங்கள். ஊக்கப்படுத்துவதன் மூலமாக எங்களுடைய வளர்ச்சியை நாங்கள் இன்னும் மென்மேலும் கொண்டு போவதற்கு உதவியாக இருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறந்த முறையிலே தலைமையுரையும் வரவேற்புரையும் வழங்கி சென்ற மாவடிப்பள்ளி ஜனாசா நலன்புரி மக்கள் அமைப்பின் தலைவர் ஐயல் இஸ்திகார் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்விலே அடுத்து சிறப்புரை வழங்குவதற்காக நாம் அன்போடு அழைப்பது சம்மாந்துறையின் மிகச் சிறந்த உலமாக்களில் ஒருவரான கண்ணியத்துக்குரிய மௌலவி ஏ பௌஸ்தி தபிலீகி ஹசரத் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم، ذلك الكتاب لا ريب فيه، هدى للمتقين. صدق الله العظيم. குர்ஆனை சிறப்பிக்கும் முகமாக, குர்ஆனை உடம்பில் குறை இருந்தாலும் அதிலும் விசேஷமாக மனிதனுக்கு மிக மிக முக்கியமான இரண்டு கண்கள், அந்த இரண்டு கண்களை இழந்தாலும்
குர்ஆனை சுமந்த ஒரு ஹாஃபிதினுடைய இந்த கௌரவ நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற மாவுடுப்பள்ளி ஜனாசா நலன்புரி அமைப்பின் தலைவர் மதிப்புக்குரிய ஐஎல் இஸ்திகார் சார் அவர்களே, அதே போன்று மாவட்டப்பள்ளி நம்பிக்கையாளர் சபை தலைவர், அதே போல செயலாளர், அதே போன்று ஏனைய உறுப்பினர்கள், அதே போன்று ஜனாசா நலன்புரிப்பு அமைப்பின் உறுப்பினர்கள், இந்த ஊருடைய முக்கியஸ்தர்கள், அதே போன்று இந்த விழாவுக்கு கதாநாயகனாக இருந்து கொண்டிருக்கின்ற அல் ஹாஃபில் அப்துல் அமீர் முஹம்மத் அப்துல்லா, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் பணிவு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைய நிகழ்வு ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு அல்ல. இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாக எங்களை படைத்துவிட்டு மனிதன் நேரான வழியின் பக்கம் செல்ல வேண்டும், வழிகட்ட பாதையில் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அல் குர்ஆனையும் அஸ்ஸுன்னாவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்றான். அந்த அல் குர்ஆன் என்கிறது மனித வாழ்வுக்கு மிக மிக முக்கியமான விடயமாக கொண்டிருக்கிறது. சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த குர்ஆன் என்கிறது எப்படியாப்பட்டது என்று சொன்னால், உலகத்தில நாங்கள் பார்க்கிறோம், உதாரணமாக ஜனாசா நலன்புரி அமைப்பு என்கின்ற ஒரு சொசைட்டிக்கு கட்டாயம் ஒரு யாப்பு ஒன்று கட்டாயம் இருக்கும். பொதுவாக உலகத்தில உருவாக்கப்படுகின்ற ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒவ்வொரு யாப்பு கட்டுக்கோப்போடு இருக்கின்றது. அது எதுவாக இருந்தாலும் சரிதான், இலங்கை அரசியல் யாப்பாக இருந்தாலும் சரிதான், சாதாரண சொசைட்டிகளாக இருந்தாலும் சரிதான், எதுவாக இருந்தாலும் சரிதான், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு யாப்பு இருக்கிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்லாமிய சமூகம் வாழ்வதாக இருந்தால் முஸ்லிம் சமூகத்துக்கு என்று சொல்லி ஒரு யாப்பை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினான். அதுதான் குர்ஆன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் குர்ஆன் துஸ்தூருனா, முஸ்லிம் சமூகத்துக்குரிய யாப்பு என்ன என்று இருக்குமாக இருந்தால் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுடைய யாப்பு குர்ஆன் என்று சொன்னார்கள். முஸ்லிம்களாகிய நாம் எங்களுக்கு அங்கே விதிக்கப்பட்டிருக்கின்ற கட்டுக்கோப்பு தான் குர்ஆன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உதாரணமாக நாம் ஒரு சொசைட்டியை அமைக்கின்றோம், ஒரு கூட்டத்தை கூட்டுகின்றோம், எதுவாக இருந்தாலும் சரிதான், இலங்கையுடைய அரசியல் யாப்பின் பிரகாரத்தான் இலங்கையில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களும், ஒவ்வொரு அரசியல்வாதிகளும், ஒவ்வொரு சமூகமும் வாழ வேண்டும், அதை படிக்க வேண்டும். அதே போன்ற ஒரு சொசைட்டி நாம் உருவாக்குகின்றோம். சொசைட்டியை ஆரம்பிச்ச உடனே எல்லாருடைய கையிலும் யாப்பை கொடுப்போம், யாப்பை படியுங்கள், யாப்பில் என்ன மாற்றம் செய்ய வேண்டும் என்று எல்லாரும் ஒட்டுமொத்தமாக வாசித்து அதற்கு பின்னால் சைன் பண்ணுவோம். சைன் பண்ணி விட்டு யார் அந்த யாப்புக்கு மாற்றம் செய்கிறாரோ அந்த சொசைட்டியில் அவர் நீக்கப்படுகிறார், ஒட்டோவாக நீக்கப்படுகிறார். நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? அதைத்தான் குர்ஆன் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்கிறது. முஸ்லிம் என்கிற ஒரு சமூகத்துக்கு சரியான யாப்பு என்ன தெரியுமா? அல் குர்ஆன் துஸ்ஸூருனா, குர்ஆன் தான் எங்களுடைய யாப்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ஒரு முஸ்லிம் குர்ஆனுக்கு மாற்றமாக, குர்ஆனின் நிபந்தனைகளுக்கு மாற்றமாக, குர்ஆனுடைய ஷரத்துகளுக்கு மாற்றமாக, குர்ஆனுடைய யாப்புக்கு யார் மாற்றம் செய்தாரோ அவர் ஒட்டோவாக முஸ்லிம் சமூகத்திலிருந்து தூரமாகிறார். அப்படி என்றால் உலகத்தில் முஸ்லிம் என்று யாரு வாழுகின்றானோ அவன் குர்ஆனை படிக்காம உலகத்தில் வாழ முடியாது என்பதை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குர்ஆனை படிக்க வேண்டும்,
குர்ஆனை படிக்க வேண்டும். இந்த குர்ஆன் இந்த அப்துல்லாவுக்கு மட்டும் சொந்தமானதல்ல. இந்த குர்ஆன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஆவிதலுக்கு மட்டும் சொந்தமானதல்ல. இந்த குர்ஆன் ஏழை மாணவர்களுக்கு சொந்தமானதல்ல. இந்த குர்ஆன் முஸ்லீமாக பிறந்த ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொந்தமானது. அதை யாரு படிக்கலையோ அவர் இஸ்லாத்தை விட்டு தூரமாகிறார். அல் குர்ஆன் துஸ்தூருனா சொசைட்டில வாழ்றதாக இருந்தா குர்ஆன் விளங்கி இருக்கணும், யாப்பு விளங்கி இருக்கணும். யாப்பு விளங்கணும்னா குர்ஆன் சொசைட்டி அவுட் அன்பார்ந்தவர்களுடைய சகோதரர்களே, குர்ஆனை படிக்கிறது, குர்ஆனை விளங்குறது, குர்ஆனை மனனம் செய்யறது அது ஆக மிக முக்கியமான ஒவ்வொரு முஸ்லிமுடைய பண்பாடுங்கிறத யாரும் மறந்துடாதீங்க, யாரும் மறந்துடாதீங்க. ஏனென்னா குர்ஆனை படிக்கிறதுக்கு செலக்ட் பண்ற மாணவர்கள் யாரு தெரியுமா? பாடசாலையிலே படிப்பில் குன்றியவர்கள், குறைவானவர்கள், படிப்பில் குறைவானவர்கள், சமூகத்திலே ஏழை மாணவர்கள், ஏழை மாணவிகள், இவர்களைத்தான் நாம செலக்ட் பண்ணுகின்றோம். அன்பாதவர்களே சகோதரி, இந்த குர்ஆனை யாரு படிக்கணும் தெரியுமா? குர்ஆனை படிக்கணும் கெட்டிக்காரர்களும் கெட்டிக்கார அல்லாதவர்களும். உலகத்தில் எல்லாருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை லேசாக ஆக்கியிருக்கின்றார். உலகத்தில் அற்புதமான ஒரு அறிவு, அற்புதமான ஒரு மொழி, அற்புதமான ஒரு புத்தகமாக இருக்குமாக இருந்தால் குர்ஆனை மட்டுமே தவிர ஒரு எந்த புத்தகம் ஒரு அற்புதமாக இருக்க முடியாது. உலகத்தில் எங்களை போன்று மனிதனால் உருவாக்கப்பட்ட புத்தகங்களும் உங்களை போன்று மனிதனால் உருவாக்கப்பட்ட நூல்களும் கால மாற்றத்துக்கேற்ப பதிப்புகள் மாற்றப்படுகிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த குர்ஆன் எந்த வடிவில் இருக்கிறதோ அதே வடிவில் இன்று இருக்கிறதா பார்த்தவர்களுடைய சகோதரர்களே, அற்புதமா இல்லையா? அற்புதமா இல்லையா? நாங்க பார்க்கக்கூடிய புத்தகங்கள் நாளுக்கு நாள் மாற்றப்படுகிறதா இல்லையா? புத்தகம் அடிக்கின்ற போதே அதிலே போடுவார்கள் முதல் பதிப்பு, 2ஆம் பதிப்பு, 3ஆம் பதிப்பு என்று சொல்லி பதிப்புகள் விடப்படும். ஆனா குர்ஆன்ல பதிப்பு என்பது கிடையாது. குர்ஆன் ஒன்றே ஒன்றுதான், குர்ஆன் ஒன்றே ஒன்றுதான். நபியுடைய காலத்திலும் குர்ஆனை மாற்றுவதற்கு முயற்சித்தார்கள். நபியுடைய காலத்திலும் குர்ஆனை மாற்ற வேண்டும், குர்ஆனை எழுத்துக்களை மாற்ற வேண்டும் என்றெல்லாம் 1000 முகங்கள் கட்டி பார்த்தார்கள். அது ஒரு குர்ஆன் அல்ல, அது ஒரு புத்தகம் அல்ல, அல்லாஹ்வுடைய அது அற்புதம் என்பார்ந்தவர்களுடைய சகோதரர்களே. அந்த குர்ஆனை பாடமாக்குறது, அந்த குர்ஆனை படிக்கிறது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமை, ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமை. அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, இந்த யோசிக்கிறாங்க தெரியுமா? குர்ஆனையும் ஹதீஸையும் படிச்சா என்ன பெனிஃபிட் இருக்குது, என்ன லாபம் இருக்குது, என்ன ப்ராஃபிட் இருக்குது? யோசிக்கிறாங்களா இல்லையா? நிறையவே இருக்குது அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, நிறையவே இருக்குது. சுப்ஹானல்லாஹ், குர்ஆனை படிக்கிறது, குர்ஆனை பாடமாக்குறது அதுல நிறைய இருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்களை படிப்பது, எழுதினவர் அந்த புத்தகத்தை எழுதினவர், அந்த புத்தகத்தை அதை சரியாக எழுதினவர் அவரை சில நேரத்தில் அதை பத்தி சொல்வது கஷ்டமாக இருக்கும். ஆனா குர்ஆனை இறக்கின அல்லாஹ், குர்ஆனை சொன்ன அல்லாஹ், குர்ஆனை பேசுறாரு. குர்ஆனிலே வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன், இந்த குர்ஆனை நாங்க லேசாக ஆக்கியிருக்கிறோம். வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன், குர்ஆனை அல்லாஹ் இறக்கிட்டு குர்ஆன் அல்லாஹ் சொல்றது தெரியுமா? நீ நினைக்க கூடாது நாங்க இறக்கிற குர்ஆன் கஷ்டம் கிடையாது, நாங்க லேசாக ஆக்கிக்கிறோம். இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிஸூன், நீங்க எல்லாம் பாதுகாக்கணும் என்ற தேவையும் கிடையாது. அல்லாஹ் சொல்றான் நாங்க இறக்கிறோம், நாங்க பாதுகாப்போம். பாதுகாத்தானா இல்லையா? பாதுகாத்தானா இல்லையா? 1400 ஆண்டு காலமாக ஒரு ஹரக்கத்துல, ஒரு நொக்தாவுல மாற்றம் வந்திருக்கிறதா? மாற்றம் வந்திருக்கிறது அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே. மாற்றம் வராது, மாற்றம் வராது. அல்லாஹ் சொல்றான் இந்த குர்ஆனை நாங்க தான் இறக்கிறோம், நாங்க பாதுகாப்போம். அல்லாஹ் குர்ஆனை சொல்றான். அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, பாதுகாப்பதற்கு பொருத்தமான இடம் மனிதனுடைய உள்ளங்கள். அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, மனிதனுடைய உள்ளங்கள் அந்த குர்ஆனை பாதுகாக்க வேண்டும். அந்த குர்ஆனை பாதுகாப்பதற்கு நாங்க முன்வர வேண்டும். நபியுடைய காலத்துல, சஹாபாக்களுடைய காலத்துல குர்ஆனை மனனம் செய்ய எத்தனையோ ஹாஃபிதுகள். சுப்ஹானல்லாஹ், ஒரு யுத்தத்தில 70 லட்சம் குர்ஆன்களை காரிமார்களை கொன்று குவித்தார்கள், ஷஹீதாக்கினார்கள். ஏனென்று எதுக்கு தெரியுமா? குர்ஆனை ஒட்டுமொத்தமாக இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று. குர்ஆனையும் இஸ்லாத்தையும் யாரும் ஒட்டுமொத்தமாக இல்லாமல் செய்ய முடியாது. யாராக செய்வாங்க? இன்றைக்கு ஒரு சான்றது தெரியுமா? 1400 ஆண்டுகளுக்கு முன்னால பலஸ்தீனை ஒட்டுமொத்தமாக அழிக்கணும் என்று வருஷமாக இறங்கினார்கள், அழிச்சு முடிச்சார்கள். அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே,
அடிச்சு முடிச்சார்களா? எத்தனை 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 ஆயுதங்கள், எத்தனை எத்தனை நவீன ஆயுதங்கள் எப்படியெல்லாம் பேசினார்கள் அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே. இன்றைக்கும் பலஸ்தீனுடைய மக்கள் எப்படி இஸ்லாத்தை பாதுகாக்கிறார்கள்? அது இஸ்லாம் என்கிறது, குர்ஆன் என்கிறது, ஹதீஸ் என்கிறது, மஸ்ஜித் என்கிறது, மதரசாக்கள் என்கிறது. அது அல்லாஹ் பாதுகாக்கிற விஷயம். ஆனா பாதுகாக்கிற விஷயத்துல நாங்க பங்களிப்பு செஞ்சோம்டா அதுக்குரிய கூலி எங்களுக்கு. நாங்க ஒன்றையும் என்ன செய்யறதில்ல, பாதுகாக்கிறது. எங்களால ஏதாவது பாதுகாக்க, எங்களால யாருக்கு மேலாத ஒண்ணு பாதுகாக்க. மஸ்ஜித் நபவியை பாதுகாக்க முடியாது, மஸ்ஜித் அக்ஸாவை பாதுகாக்க முடியாது. உலகத்தில் இருக்கிற மதரசாக்களை, உலகத்தில் உள்ள ஷரியாவுடைய சட்டங்களை எங்களால பாதுகாக்க முடியாது. அல்லாஹ் ஒன்றா முடிவெடுத்து நான் பாதுகாப்பதற்கு அந்த நேரத்துல எங்கட பங்களிப்பு நாங்க என்ன செய்யறது? அதை நல்லா எதிர்பார்க்கிறான். உங்களோட சப்போர்ட்டை நல்லா எதிர்பார்க்கிறான். உங்களால யாரும் எங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அன்பானவர்களே, சகோதரர்களே, இன்னைக்கு பலஸ்தீன தரைமட்டமாக ஆக்க வேண்டும், பலஸ்தீனம் ஒரு நாடு இல்லாமல் இருக்க வேண்டும், மஸ்ஜித் அக்ஸாவை தன்னை கையில கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி 10-12 மாசமாக போராடினார்களா இல்லையா? ஏன் நாங்க இதை பேசுறோம் தெரியுமா? ஏன் பேசுறோம் தெரியுமா? குர்ஆன் உண்மை, இஸ்லாம் உண்மை, நபியுடைய கொள்கை உண்மை. யாரும் என்ன செய்ய முடியாது, மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, இது அத்தனையும் குர்ஆனில் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. குர்ஆனுடைய முதலாவது சூரத்துல் பக்ரா மிக தெளிவாக சொல்கிறது, மிக தெளிவாக சொல்கிறது. அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் மீம், ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ. இந்த குர்ஆனில் சந்தேகம் கிடையாது, சந்தேகம் கிடையாது. ஒவ்வொரு புக்குக்கும், ஒவ்வொரு புத்தகத்துக்கும் முகவரை எழுதுவார்கள். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப். 6666 ஆயத்துக்குள்ள போறீங்க. தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி, சந்தேகம் கிடையாது. குர்ஆனே சந்தேகம் கிடையாது. அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, நானும் நீங்களும் இப்படி இருப்பதும் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு அற்புதங்களும் குர்ஆனுடைய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது, நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய மாற்று மத சகோதரர்களுக்கு, நிறைய படிச்ச அறிஞர்களுக்கு இந்த குர்ஆன் உண்மைங்கிறது தெரியும், இந்த குர்ஆன் உண்மைங்கிறது தெரியும். இந்த குர்ஆன் நிறைய ரிசர்ச் பண்றாங்க, ஆய்வு செய்யறாங்க. காரணமே தெரியுமா? இந்த குர்ஆன் மட்டும்தான் உண்மை, இதுல சந்தேகம் கிடையாது. அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, இந்த குர்ஆன் அல்லாஹ் எங்கட கையில தந்திருக்கிறாங்க. அற்புதம். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில குர்ஆன் கையில கிடைக்குமாக இருந்தா உலகம் கிடைப்பதை விட சிறந்தது. என்னுடைய பார்வையில நாங்க மதரசாவில இருந்த குர்ஆன் ஹதீஸ 12 வயசு 13 வயசுல மதரசாவில கொண்டு விட்டு, அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, குர்ஆனுக்காக வேண்டி 10 வருஷம் 12 வருஷம் குர்ஆனை படிச்சு அல்லாஹ் எங்களையும் எங்களை போன்ற ஹுஃபாதுகளையும் எங்களை போன்ற உலமாக்களையும் அல்லாஹ் கேவலப்படுத்துற வரலாறு கிடையாது. ஏனென்றால் அந்த குர்ஆனை படிச்சவங்க கேவலம் அடைவார்கள். இந்த குர்ஆனும் போய், இந்த மஸ்ஜிதும் போய், இந்த உலகத்தில் இஸ்லாமும் போய். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, ஒரு நாடு பொய்யாக முடியாது, ஒரு நாடு பொய்யாக முடியாது. ஆணித்தரமாக முழு உலகத்துக்கும் சொல்றோம். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, குர்ஆனை படித்த ஹாஃபிதுகள், ஹுஃபாதுகள், அதே போல இல்மை சுமந்தவர்கள், இவர்கள் ஒரு நாடும் வீணாக மாட்டார்கள், இவருடைய பிள்ளைகளும் ஒரு நாடும் வீணாக மாட்டாது. அவ்வளவு சிறப்பு மிக்க இந்த குர்ஆன், அவ்வளவு சிறப்பு மிக்க இந்த குர்ஆன். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, நாங்க மதரசா பாடசாலை கல்வியெல்லாம் முற்றிட்டு வந்துதான் இந்த குர்ஆனை சுமந்தோமா இல்லையா? அதற்காக வேண்டி நாங்க பாடசாலை கல்விக்கு தூரமாகிட்டோமா? சமூகத்திலிருந்து தூரமாகி விட்டோமா? நான் சமூகம் எப்படி வாழுகின்றாலோ அதை விட சிறந்த சமூகமாகத்தான் வாழுகின்றோமா இல்லையா? காரணமே குர்ஆன் அவ்வளவுக்கு அற்புதமானது. குர்ஆன் கேவலமானது அல்ல, குர்ஆன் கண்ணியமானது. அன்பார்ந்தவர்களே, அந்த குர்ஆனை நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ நாங்கள் அந்த குர்ஆனை பாடமாக்கியோ பாடமாக்காம விட்டாலும் அல்லாஹ் இந்த குர்ஆன் அல்லாஹ் பாதுகாப்பான், இந்த குர்ஆன் அல்லாஹ் பாதுகாப்பான். பாதுகாக்கிறதுக்கு இந்த அப்துல்லா போன்ற மாணவர்கள் எங்களுக்கு ஒரு சான்றாக இல்லையா? 2 கண்கள் இருந்தால்தான் குர்ஆனை பார்த்து ஓத முடியும். அல்லாஹ் இந்த உலகத்துக்கு சொல்றானே தெரியுமா? இந்த அப்துல்லாவை போன்ற 2 கண் இல்லாத சமூகத்தை கொண்டு நாங்கள் இந்த குர்ஆனை பாதுகாப்போம் என்று சமூகத்துக்கு அல்லாஹ் காட்டானா இல்லையா? காட்டானா இல்லையா? அண்மை காலமாக எத்தனை கண்டறியாத மாணவர்களும் மாணவிகளும் சுப்ஹானல்லாஹ் குர்ஆனை பாடமாக்குறார்களா இல்லையா? எதை பார்த்து பாடமாக்கினார்கள்? எதை பார்த்து பாடமாக்கினார்கள்? யோசித்து பாருங்கள்.
அல்லாஹ் எங்களுக்கு 2 கண்களை தந்திருக்கிறான். எங்கள மனைவிமாருக்கு 2 கண்களை தந்திருக்கிறான். எங்கள பிள்ளைகளுக்கு 2 கண்களை தந்திருக்கிறான். நானும் நீங்களும் எங்கள பிள்ளைகளுக்கான என்ன முயற்சி செஞ்சிருக்கிறோம்? குர்ஆனுக்காக வேண்டி. சுப்ஹானல்லாஹ், என்ன முயற்சி செஞ்சிருக்கிறோம்? யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். மதரசாவுக்கு போறதுக்கு முன்னாடி நாங்க யோசிக்கிறோமா இல்லையா? குர்ஆனை பாடமாக்கி என்ன பிரயோஜனம்? குர்ஆனை பாடமாக்கி என்ன பிரயோஜனம்? அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, 2 கண்களும் தெரியாவிட்டால் அல்லாஹ் சொல்றானா இல்லையா? வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன் இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். நாங்க இந்த குர்ஆனை இறக்கினோம், நீங்க கண்டறிஞ்ச சமூகம் பார்த்து கொண்டிருங்க. கண்டறியாத ஒரு பிள்ளை கொண்டு குர்ஆனை பாதுகாப்போம்னு அல்லாஹ் உலகத்துல பறைசாட்டுகின்றான். அண்மை காலமாக எத்தனை மாணவர்கள், எத்தனை மாணவிகள், சுப்ஹானல்லாஹ், எத்தனை மாணவர்கள். அண்மையிலும் கூட சவுதி எம்பசிடர் 2 பெண் மாணவிகள், சுப்ஹானல்லாஹ், முகத்தை மூடின நிலைமையில 2 கண்ணும் தெரியாது. அங்க எம்பசிடர் மூலமாக, சவுதி எம்பசிடர் மூலமாக அந்த குர்ஆனை கண்ணியப்படுத்தின காட்சியை பார்த்தோமா இல்லையா? நானும் யோசிச்சு, இந்த அப்துல்லாவுக்கு அப்படியான சந்தர்ப்பம் இல்லையா? இந்த ஊர்ல, இந்த பிரதேசத்துல இந்த அப்துல்லாவை அப்படியே இடத்துல கூட்டிக் கொண்டு காட்டி ஒரு திறமையான மாணவர் என்பதை யாருக்கும் காட்ட முடியாத காரணமே குர்ஆனை கண்ணியப்படுத்துறதுக்கு இந்த சமூகம் கிடையவே கிடையாது. அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, இந்த நேரத்தில இந்த ஊரைய ஆண்களும் பெண்களும் திரண்டு பார்க்க வேண்டிய இந்த நிகழ்விலே ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகம் இருக்கின்றோம்னா காரணமே என்ன? காரணம் குர்ஆனை ஒரு துச்சமாக மதிக்கிறோம், குர்ஆனை ஒரு கேவலமாக மதிக்கிறோம். காரணப்பட செருப்பை விட கேவலமாக முஸ்லிம் சமூகம் இந்த குர்ஆனை மதிப்பார்களாக இருந்தால் நான் மிக தெளிவாக சொல்கிறேன், இந்த நாட்டில் நாங்கள் வாழ ஒரு கேள்விக்குறியாக மாறும். எத்தனைய சான்றுகளை சொல்ல முடியும், எத்தனைய சான்றுகளை சொல்ல முடியும். ஐயா ஜமியத்துல் உலமாவுல ஒரு தரம் ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணிருந்தாங்க. போயிருந்தோம், இந்தியாவை சேர்ந்த முக்கியமான வடமாக்கள் வந்திருந்தாங்க. எங்களை போல ஆக்களையும் கூப்பிட்டு பேசினாங்க. இந்தியாவை சேர்ந்த ஒரு ஆணி மிக தெளிவாக சொன்னார், அழகாக சொன்னார். இந்த நாட்டுடைய இந்த இணையதளத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகத்துக்கு சொல்கிறோம் என்ன தெரியுமா? அந்த ஆணிம் வந்து பேசினார். சுப்ஹானல்லாஹ், அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? இந்தியாவுடைய வரலாற்றை சொன்னார். இந்தியாவுடைய வரலாறு என்னது? இந்தியாவை யாரு ஆண்ட? இந்தியாவை யார் அரசியல் செஞ்ச? இந்தியாங்கிற ஒரு மன்னர் பரம்பரை. எப்படி சவுதியில எப்படி மன்னர்கள் ஆண்டார்களோ அதே போன்று இந்தியாவை ஆண்டது யாரு? முஸ்லிம் சமூகம். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, முஸ்லிம் நாடு இந்தியா. இந்தியாங்கிறது முஸ்லிம் நாடு. படிச்சு பாருங்கள் வரலாறுகளை. இன்றைக்கு இந்தியாவில் முஸ்லிம்கள் வாழ்றது ஒரு கேள்விக்குறியாக மாறிருக்கிறதா இல்லையா? கேள்விக்குறியாக மாறிருக்கிறதா இல்லையா? காஷ்மீர்ல போன்ற ஊடுகள்ல ஒரு ஜுப்பாவோட, ஒரு தாடியோட, ஒரு தொப்பியோட போனா அடிக்கிறாங்களா இல்லையா? ஏசுறாங்களா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, என்ன தெரியுமா சொன்னார்? அழகாக சொன்னார், அன்பாக சொன்னார். இலங்கைக்கு அழகாக சொன்னார், எங்களோட நாடு முஸ்லிம்கள் உள்ள நாடு, முஸ்லிம் அரசியல்வாதிகள் மன்னர்கள் ஆண்ட நாடு. தாபியங்கள் ஒருத்தர் வந்து இஸ்லாத்தை பரப்பினார். சகோதரர்களே, அவர் சொன்னாரு, இப்ப குர்ஆனை படிக்கிறதா கஷ்டம், முஸ்லிம்கள் சரி காட்டிக் கொள்வது கஷ்டமாக மாறி இருக்கிறது. சொன்னார், என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம் சொன்னாரே? இந்தியாவை மாற்றி அமைப்பதற்கு, இந்தியாவுடைய அந்த மன்னர் பரம்பரையை இஸ்லாமிய ஆட்சியை திருப்பி அதை எடுப்பதற்கு, இஸ்லாமிய ஆட்சியை கவிழ்ப்பதற்கு பெரிய ஆயுதம் அவங்க தூக்கல்ல, பெரிய ஆயுதம் தூக்கல்ல, பெரிய ஆட்படைகள் தூக்கல்ல. அவங்க செஞ்ச வேலை என்ன தெரியுமா? அந்த காலத்துல இந்தியாவுல 400 மதரசாக்கள் இருந்துச்சு. இந்தியாவுல குர்ஆனை படிப்பாங்க. நம்மட ஊர்ல கூட, நம்மட நாட்டுல ஹாபிஸ்மார் இல்லாத காலத்துல இந்தியா அந்த ஹாபிஸ்மாரை கொண்டாதான் தொழுவிப்பாங்க. நம்ம நாட்டுல மதரசாக்கள் இல்லாத காலங்கள்ல இந்தியாவுக்கு போய்தான் ஹாபிஸ் முடிப்பாங்க, மௌலை முடிப்பாங்க, குர்ஆனை படிப்பாங்க, ஹதீஸ படிப்பாங்க. பெரும்பெரும் மக்கள் இந்தியாவில் இருந்தாங்க. சொன்னார் அந்த ஆலிம் என்ன தெரியுமா? இந்தியா எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முன்னுரிமை வழங்கினாங்க. இப்ப பார்த்தாங்க, இவங்களை நாங்க எங்களை அடுத்த சைடு கொண்டரணுமாக இருந்தா இவங்களோட மதரசாவில இருந்து இந்த பிள்ளைகளை சேராமாக்குறதுக்கு என்ன வழி? பிள்ளைகள் மதரசாக்கு போகப்படா, பிள்ளைகள் மதரசாக்கு போகப்படா, என்ன வழி? இந்தியாவில யோசிச்சாங்க தெரியுமா? பெரிய ஆயுத பயிற்சி நாம் செய்யல, ஒன்றும் செய்யல. அவங்க முஸ்லிம்களுடைய உள்ளத்துல மாத்தினாங்க, இந்த குர்ஆன் ஹதீஸை படிச்சா உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்?
என்று பிரைவேட் யூனிவர்சிட்டி, பிரைவேட் எஜுகேஷன் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. இந்தியாவுக்கு போன டாக்டராய் வரலாம், இன்ஜினியர் வரலாம், கோர்ஸ் முடிச்சுக்கு வரலாம். நிறைய இருக்குதா இல்லையா? நம்ம பார்த்தா நிறைய பேர் டாக்டர்ஸ் முடிச்சிருப்பான், பட்டம் முடிச்சிருப்பான். எங்க கலாநிதி பட்டம் எங்க இந்தியாவில் ஆன்லைன்ல முடிப்பான். அன்பாந்தவர்களே சகோதரர் அவர் சொன்னார், அவர் ஒரு பெரிய ஒரு ஆலிமாக இருந்தாலும் அந்த இந்தியாவுடைய ஒரு நிறுவனத்தில் பெரிய ஒரு வேலை செய்யக்கூடிய மனிதர். அன்பாந்தவர்களே சகோதரர் அவர் சொன்னார் என்ன தெரியுமா? மக்கள்ல உள்ளத்துல மாத்தினான். மாத்தின உடனே பிள்ளைகள் மதரசாக்கு போய் இல்ம சுமக்கிறதுக்கு பதிலாக மத்த கல்வி ஆரம்பிச்சாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா? 400 மதரசா இருந்த இடத்துல கிட்டத்தட்ட வெறும் 40-50 மதரசாக்கள் மட்டும்தான் இருக்கு. எல்லா மதரசாவும் மூடியாச்சு. மதரசா இருக்கு, பிள்ளைகள் இல்ல. எப்படி வரும்? மதரசா இருக்கு, பிள்ளைகள் இல்ல. அவ பிள்ளைகள் எங்க மதரசா நடக்குமா? நிறைய மதரசாக்களை மூடிட்டாங்க. அன்பாந்தவர்களே சகோதரர் என்ன தெரியுமா சொன்னார்? மக்கள் உள்ளத்துல இந்த குர்ஆன ஹதீஸ்ல எந்த நம்பிக்கை இருந்துச்சோ அந்த நம்பிக்கையை கலட்டினாங்க, மற்றதுல நம்பிக்கையை ஊட்டினாங்க. இந்த அளவு கொண்ட அந்த குர்ஆனுடைய அந்த வெளிச்சம் இல்லாததுனால இந்த அளவு கொண்ட இந்தியா எங்களோட கையில இருந்து தூரமாகி இன்னைக்கு நாங்க இந்தியால வாழ ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது. அன்பாந்தவர்களே சகோதரர்களே, அதே வடிவத்தில் இந்த நாடும் இருக்கிறது. இந்த நாடு முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு குர்ஆனை மதிச்சாங்க தெரியுமா? இந்த நாட்டுல எந்த அளவுக்கு மதிச்சாங்க? சுப்ஹானல்லாஹ். அரபு பேப்பர் ஓஎம் ஆசியானில் எழுதின தத்ரீஸுல் குர்ஆன். அந்த தத்ரீஸுல் குர்ஆன்ல அரபு சொல்ல வச்சு குர்ஆனை படிப்பதற்காக வேண்டி குர்னல், கர்னல், இன்பம், துன்பம் என்றுதான் சொல்லி இருக்கிறா இல்லையா? இருக்கிறா இல்லையா? அந்த நாங்க மாடி வீட்டுல வாழல, மாடி மஸ்ஜிதுல தொடரல, ஓட குடிசையில வாழ்ந்தோம், ஓட குடிசையில தொழுதமா இல்லையா? அந்த நேரத்துல அந்த குர்னல், கர்னல், இன்பம், துன்பம் என்கிறது என்னல்ல குர்ஆனிய வார்த்தைகள் அல்ல. அது அந்த அரபு வார்த்தைகள். அது அந்த தாள் பிஞ்சி கீழே விழுந்தா எங்களோட மூத்தப்பா மாறி, எங்களோட உப்பப்பா மாறி அதை புறக்கி பொட்டு கொஞ்சி அந்த முன் ராக்கையில என்ன செய்வாங்க? கிடுகு கட்டிருப்பாங்க. கிடுகுக்குள்ள சரி 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 என்ன இருக்கு? என்ன இருந்துச்சு? குர்ஆனுடைய எழுத்துக்கள் இருந்துச்சு. குர்ஆன் அல்ல, குர்ஆனுடைய எழுத்துக்கள் இருந்துச்சு. அன்றைய ஸ்ரீலங்கா சமூகம், இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் குர்ஆனை மதிச்சது மாத்திரமல்ல, குர்ஆனுடைய எழுத்தையும் மதிச்சார்கள். இந்த நாட்டில் நாங்கள் எப்படி தலைநிமிர்ந்து வாழ்ந்தோம் தெரியுமா? எப்படி வாழ்ந்தோம்? சுப்ஹானல்லாஹ். எங்களுக்கு எவ்வளவு ரைட்ஸ் இருந்துச்சு, எங்களுக்கு எவ்வளவு உரிமை இருந்துச்சு, எங்களுடைய இஸ்லாத்துடைய ஷரியாவுடைய சட்டத்தில் எவ்வளவு உரிமைகள் இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனை, நாளைக்கு பிரச்சனை இல்லையா? அன்பாந்தவர்களே சொல்லி எனக்கு தரப்படுற நேரம் 10 நிமிஷம். ஆனா உண்மையா அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். அன்பாந்தவர்களே, குர்ஆன் கண்ணியமானது. இன்றைக்கு நாங்க குர்ஆனை அப்படி யாராவது மதிக்கின்றோமா? குர்ஆனை எழுத்த தொட்டு கொஞ்சி என்ன செய்வாங்க? அந்த கிடுகுக்குள்ள செருகி வைப்பாங்க. அது மாத்திரமல்ல, எங்களோட குர்ஆன் பிஞ்சிட்டா, அதை பாதுகாத்து அதை பத்த வச்சு அந்த கரிய கரைச்சி தண்ணீர் தந்தாங்களா இல்லையா? நாங்க மௌத்தாகிட்டோமா? அன்பாந்தவர்களே சகோதரர்களே, இது ஷரியாவுடைய சட்டத்துல கூடுமா கூடாதான்னு கேள்வி கேட்பதை விட அந்த சமூகம் குர்ஆனை எடுத்து இந்த நாட்டுடைய மூதாதையர்கள் மதிச்சார்கள். அந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கான ஒரு தனியான ஒரு சிறப்பு இருந்துச்சு. முஸ்லிம்களுக்கு என்று சொல்லி தனியான மதிப்பும் கண்ணியமும் கௌரவம் இருந்துச்சு. அன்பாந்தவர்களே சகோதரர்களே, காலம் செல்ல 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 அற்புதமான அந்த அழகான குர்ஆனை கூட வீட்டுல புழுதி படிஞ்சிருக்குது, மஸ்ஜிதுல புழுதி படிஞ்சிருக்குது. அந்த குர்ஆனை எடுத்து ஓதுவதற்கு நேரம் இல்லைன்னா நானும் நீங்களும் ஒரு உண்மையாக முஸ்லிமா வாழ்வதற்கு எங்களுக்கு வெட்கம் இல்லையா? எங்களுக்கு சூடு இல்லையா? எங்களுக்கு ஒரு இது இல்லையா? அன்பாந்தவர்களே சகோதரர்களே, நான் குர்ஆனை பத்தி பேசுறதாக இருந்தா இந்த நாட்டுல குர்ஆனுக்கு அண்டம் செஞ்ச அந்த சமூகம் இன்றைக்கு நானும் நீங்களும் குர்ஆனுக்கு மரியாதையை கொடுப்பது கிடையாது. இன்னைக்கு நாங்கள எஜுகேஷன்ல, செல்வத்தில, எல்லாத்திலும் கொப்பள இருக்கிறோம். ஆனா எது மதிக்கப்பட வேண்டுமோ அதை மதிப்பது கிடையாது, எது கண்ணியப்படுத்தப்படணுமோ அது கண்ணியப்படுத்துவது கிடையாது. எதை சகோதரி எதை செய்யணுமோ அதை செய்யாம எதையே செஞ்சு கொண்டிருக்கிறோம் அன்பாந்தவர்களே. எனவே நாம் ஒவ்வொருத்தரும் மீண்டும் இந்த நாட்டுடைய
குர்ஆனுக்கு சொந்தக்காரர்களாக மாறி அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, அதே போன்று இந்த அப்துல்லாவை போன்ற நல்ல உள்ளம் படைச்ச நல்ல மாணவ சமூகத்தை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். ஏனென்றா அவர் ஒரு சாதாரண ஒரு மனிதர் அல்ல, எங்க எல்லாரையும் ஒரு கண்ணியமான ஒரு மனிதர். குர்ஆனை சுமந்தவர், குர்ஆனை சுமந்தவர். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஹ்லுல்லாஹ், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய ஃபேமிலி, அல்லாஹ்வுடைய மெம்பர், அல்லாஹ்வுடைய குடும்பம் என்று இருக்கிறது. நாங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய அடியான் தான். ஆனா நாங்க கொபனா அல்லாஹ்வுடைய அடியான்கள். சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய அடியார்களிலே அல்லாஹ்வுக்கு குடும்பம் இந்த உலகத்தில் இருக்கு. அந்த குடும்பம் யாரு தெரியுமா? யாரு? அஹ்லுல்லாஹ், அஹ்லுல் குர்ஆன், குர்ஆனுடையவர்கள், குர்ஆனை சுமந்தவர்கள், குர்ஆனை சுமந்தவர்கள். இவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. இவர்களை போன்று யார் குர்ஆனை பாடமாக்கினார்களோ, இவர்களை போன்று யார் குர்ஆனை படிச்சார்களோ, அல்லாஹ்வுடைய ஃபேமிலி, அல்லாஹ்வுடைய ஃபேமிலி. நாங்கெல்லாம் உதாரணமாக நாங்களும் குர்ஆன் ஹதீஸை பாடமாக்கிய மெல்ல எங்களையும் அல்லாஹ் அந்த ஃபேமிலியில சேர்க்கணும். அன்பார்ந்தவர்களே சொல்லி, இங்க யார் யாரெல்லாம் குர்ஆனை பாடமாக்கினார்களோ இவங்க யார் தெரியுமா? உலகத்தில் அல்லாஹ்வுடைய ஃபேமிலி சுத்தி திரிகிறார்கள். உதாரணமாக நாட்டின் ஜனாதிபதி ஃபேமிலி ஒரு மதிப்பா இல்லையா? ஜனாதிபதி தம்பிந்தா, ஜனாதிபதி நானண்டா, ஜனாதிபதி நான மகண்டா ஒரு மதிப்பா இல்லையா? இதே போல உலகத்தில் அன்பார்ந்தவர்களே சொல்லி, அல்லாஹ்வுடைய ஃபேமிலியில ஒன்றுதான் குர்ஆனை சுமந்தவர்கள். அந்த குர்ஆனை மாஷா அல்லாஹ் இரண்டு கண்களும் தெரியாவிட்டாலும் சாதனையோடு அழகான முறையில் படித்திருக்கிறார். இரண்டா எனக்கு இவரை பத்தி மாஷா அல்லாஹ் மக்தப் ஓதுற காலத்துல நான் இவரை போட்டி கண்டிருக்கிறேன். நான் ஐஐடி அம்பாறை மாவட்டத்துடைய மக்தப் ஒரு கோஆர்டினேட்டராக ஒரு முஆமினாக கடமையாற்றுகின்ற போது நான் ஒவ்வொரு மக்தபையும் வந்து விசிட் பண்ணுவேன், செக் பண்ணுவேன், பார்ப்பேன். அந்த நேரத்துல இந்த மாணவர் அப்துல்லா என்கிறவர் மக்தபில திறமையாக படிச்சு கொண்டிருந்தார். மாஷா அல்லாஹ் அவருடைய விடாமுயற்சி, அந்த தாய் தகப்பன விடாமுயற்சி, அவருடைய குடும்பத்துடைய விடாமுயற்சி, குர்ஆனுக்காக வேண்டி பல சிரமங்களை பற்றிருக்கிறார்கள். அன்பார்ந்த அப்துல்லாவுடைய தாய்மார்களே, தகப்பனே, அதே போன்று உறவினர்களே, யாரும் வீணாக மாட்டீர்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குன் ஆலிமன் அவ் முத்தஅல்லிமன் அவ் முஸ்தமியன். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் நீ வாழ்வனாக இருந்தால் ஒரு மனிதரை பார்த்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு மனிதரை பார்த்து சொன்னார்கள், நீ உலகத்தில் வாழ்வதாக இருந்தால் நீ ஒரு ஆலிமாக வாடி, குர்ஆனை ஹதீஸை படிச்ச ஒரு ஆலிமாக வாழி. அதற்கு ஒரு சந்தர்ப்பம் இல்லையா? அந்த இல்மை தேடக்கூடிய ஒருத்தனாக மாறி. அதுக்கு அவனுக்கு சந்தர்ப்பம் இல்லையா? அந்த இல்முக்காக வேண்டி உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதனாக மாறு. அதற்கு ஒரு சந்தர்ப்பம் இல்லையா? எங்கேயா இல்மு பேசப்படுமாக இருந்தா அதை காதாத்தி கேளு என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், உலகத்திலே சிறந்த சமூகம் யார் தெரியுமா? கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமா. குர்ஆனை கற்பவர்களும் குர்ஆனை கற்றுக் கொடுப்பவர்களும் தான் உலகத்தின் தலை சிறந்த சமூகம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, நிச்சயமாக சத்தியமாக இந்த குர்ஆனை ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி இந்த குர்ஆன் அல்லாஹ் கண் தெரிஞ்சவர்களையும் எல்லா கண் தெரியாதவர்களை கொண்டும் அல்லாஹ் இந்த குர்ஆனை பாதுகாப்பான். நாங்க யாரும் குர்ஆனை பாதுகாக்க தேவையில்லை, அல்லாஹ் பாதுகாப்பான். அந்த பாதுகாக்கிறதுல நாங்களும் பங்காளிகளாக மாறணுமாக இருந்தா எங்களோட பிள்ளைகள் எத்தனை அப்துல்லாக்கள் இருக்கிறார்கள், எத்தனை அகமதுகள் இருக்கிறார்கள், எத்தனை முகமதுகள் இருக்கிறார்கள். அன்பாதவர்களுடைய சகோதரர்களே, அந்த பிள்ளைகளை மதரசாக்களை ஜாயின் பண்ணி குர்ஆனை கொடுங்க, குர்ஆனை பாடமாக்குங்க. அது பிள்ளைகளுக்கு வெளிச்சமாக இருக்கும், உள்ள வெளிச்சமாக இருக்கும். இந்த குர்ஆன்ங்கிறது அது நூறறி, அது ஒளி. அன்பாதவர்களே சகோதரர்களே, அந்த பிரகாசம் அவருடைய முகங்கள்ல காட்டும், செயல்பாடுகள்ல காட்டும். எனவே அன்பாதவர்களே, மாஷா அல்லாஹ் இந்த ஹாஃபில இந்த ஊருடைய ஜனாஸா நல்லமுறை அமைப்பு, இந்த ஊருடைய நிர்வாகிகள், இந்த ஊருடைய நல்லவர்கள் மாஷா அல்லாஹ் கௌரவிக்குங்க. நிச்சயமாக இது வீணாக மாட்டாது. நாங்கள் எதிர்கொண்டு எதிர்காலங்கள்ல இந்த குர்ஆனுக்கு என்ன செய்யலாம் என்கிறத ஒவ்வொரு சொசைட்டியாக யோசிங்க. அதான் மிக முக்கியம். கவர் என்ன தெரியுமா? அதிகமான நாட்கள் குர்ஆன் ஓத தெரியாது, மூதாதையர் காலத்துல குர்ஆனை ஓதினாங்க, இப்ப ஓத தெரியாது. லேபருக்கு ஓதி முடிக்கிற புள்ள 30 ஜிஸ் ஓதி முடிச்சிருக்கி, கடமை முடிஞ்சு. அது கடமை இல்லை அன்பார்ந்தவர்களே சகோதரி. குர்ஆனை பன்னனம் செஞ்சு குர்ஆனை விளங்கும் வரைக்கும் அந்த பிள்ளைக்கு நாங்க கொடுக்கிறதான் கடமை. அது இன்னைக்கு நாங்க கடமையை பிழையாக கொண்டிருக்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே சகோதரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முழு உலகத்துக்கும்
இந்த அப்துல்லாவின் மூலமாக, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக குர்ஆனுடைய ஹிதாயத்தை, குர்ஆனுடைய நேர்வழியை, குர்ஆனுடைய இன்பத்தை, குர்ஆனுடைய சுவையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள், நன்முஸ்லிம்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கப்படுத்தி இந்த குர்ஆன் மட்டும்தான் உண்மை, குர்ஆன் அறிவு மட்டும்தான் உண்மைங்கிறத சரியாக பறைசாட்டக்கூடிய ஒரு மாணவனாக அப்துல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்கி இந்த நிகழ்வை யார் யாரெல்லாம் செய்தீர்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் மூலமாக குர்ஆனை மோட்டிவேஷன் செய்கின்ற, குர்ஆனை உற்சாகப்படுத்துகின்ற ஒரு சமூகமாக மாறுவதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சிறப்பான பயான்கள் அடுத்து அதிஜீவை வழங்குவதற்காக மாவடிப்பள்ளி வித்யாலய சபை தலைவர் வைத்திய நாசர் அவர்களை أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. இந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தி நிலைப்படுத்தி செம்மையாக செய்து கொண்டிருக்கின்ற தஸ்ரீம் தம்பி அவர்களே மற்றும் ஜனாசா நலம்புரி என் தலைவர் சிகர் தம்பி அவர்களே, இந்த நிகழ்ச்சியின் கதாநாயகனாக இங்கே எங்கள் முன் வீட்டிருக்கின்ற அல் ஹாஃபில் அப்துல் அமீர் முகமது அப்துல்லா அவர்களே மற்றும் நேரத்தை சுருக்கமாக கருதி இங்கு வந்திருக்கின்ற முக்கிய கண்ணியமிக்க உலமாக்களே, கிராமோத்தியோகர் அவர்களே மற்றும் ஏனைய எமது ஊர் பெரியோர்களே, வாலிபர்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்ச்சியில் சொல்ல வேண்டிய விடயங்களில் மிக கூடுதலாக எங்களுடைய கண்ணியத்துக்குரிய உலமா அவர்கள் இங்கு உலமா பௌஸ்தீன் மௌலவி அவர்கள் இங்கு கூறியிருந்தார்கள். இருந்தாலும் கொல்ல தெருவில் ஊசிவிக்க முன்வர பிள்ளை நான். ஏனென்று சொன்னால் ஒரு உலமாவை, ஒரு ஹாவிலை, ஒரு மௌலவியை பற்றி மௌலவிமாருக்குத்தான் அந்த விஷயம் நன்றாக தெரியும். இருந்தாலும் எங்களால் தெரியும் கண்ணியப்படுத்தக்கூடிய, ஒரு மேன்மைப்படுத்தக்கூடிய, கண்ணில் ஒளி இல்லாவிட்டாலும் இதயத்தில் ஒளியை ஏற்றி வைத்திருக்கின்ற கண்ணியத்துக்குரிய எங்கள் அல் ஹாஃபில் அப்துல்லா அவர்கள் என்று எங்கள் ஊருக்கு, அதாவது எங்கள் கிராமத்துக்கு, எங்கள் குடும்பத்துக்கு, எங்கள் எல்லோருக்கும் மிக உயர்வான நிலையில் காணப்படுகின்றார். எங்கள் ஊரில் வைத்தியர்கள், ஆசிரியர்கள், பொறியியலாளர்கள் இருக்கு என்பதை விட உலமாக்கள் நிறைந்து காணப்படுகின்றார்கள் என்பதில் தான் பெருமை இருக்கின்றது. அவர்கள் ஒரு தேவை ஒரு பக்கம் இருந்தாலும் இன்று காலத்தின் தேவையாக இருப்பது எங்கள் உலமாக்களும் ஹாஃபில்கள். அந்த வகையில 6666 வசனங்களை அதில் ஹரக்கத்துக்கள் எதுவும் மாறாமல் உள்ளத்திலே கேட்டு, அதை கேட்டு எந்த பிழையும் இல்லாமல் பதித்து வைத்திருக்கின்றார் என்றால் அது சின்ன பெருமை இல்லை. ஏனென்று சொன்னால் கண்ணால் பார்த்து வாசித்து அறிந்து விளங்கி கூட சொல்ல முடியாத நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். எந்த மொழியை விட்டாலும், பிழை விட்டாலும், தமிழையோ ஆங்கிலத்தையோ வேற எந்த மொழியை விட்டாலும் அது குற்றமில்லை.
குர்ஆனில் ஒரு ஆயத்தை, ஒரு நோக்கத்தை, ஏதாவது ஒரு ஹரக்கத்தை விட்டால் அது குற்றமாக மாறிவிடும். அந்த வகையில மிக தெளிவாக இந்த குர்ஆனை தெளிவாக மனனம் செய்து, கேட்டு மனனம் செய்து, உள்ளத்தில் பதித்து வைத்திருக்கின்ற அவர்களை நாங்கள் என்றென்றும் கண்ணியப்படுத்த வேண்டும். இன்று மட்டுமில்லை, இது ஒரு விழாவாக கொண்டாடி விட்டு செல்லும் விடயமல்ல. அவர் என்றென்றும் கண்ணியப்படுத்த வேண்டிய ஒரு சிறந்த ஒரு மனிதன். அவரை நாங்கள் எப்பொழுதும் அவரை குர்ஆனை தொடுவது நாங்கள் எவ்வாறு இருக்குமோ அவ்வாறுதான் அவரை அணுக வேண்டும். நாங்கள் ஒரு ஹாபிலை மண்ணுக்குள் வைக்கின்றோம் என்றால் ஒரு குர்ஆனை மண்ணுக்குள் வைக்கின்றோம். அவருக்கு அந்த சுற்றி வர அல்லாஹ்வின் பாதுகாப்பு கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நாங்கள் இன்று எண்ணில்லாத பாவங்களை கண்ணினால் சுமந்து கொண்டிருக்கின்றோம், பார்த்து கொண்டிருக்கின்றோம். விழித்ததிலிருந்து இத்தை வரைக்கும் நாங்கள் பாவங்களை சுமந்தவர்களாக நாங்கள் எண்ணில்லாத பாவங்களோடு வாழ்கின்றோம். அவர் வாழவில்லை. அவர் அதுக்கு பகரமாக அவர் கண்ணியத்தின் உலகத்தின் கண்ணியத்துக்குரிய அல் குர்ஆனை மனனம் செய்து வருகின்றார். அவருக்கு எங்கள் ஊர் சார்பாகவும் நம்பிக்கையாளர் சார்பாகவும் அவருக்கு நெல்வாழ்த்துக்களை கூறி நான் விடைபெறுகின்றேன். மேலதிகமாக விடத்தில் சொல்வதற்கில்லை. அவரைத்தான் நான் வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றொரு அதிதியை வழங்குவதற்காக மாவடிப்பள்ளி கிழக்கு மேற்கு கிராம முக்கியஸ்தர் ஏ அலியாசர் அவர்களை அன்போடு பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். எல்லா போலும் அல்லாஹ்வுக்கு. இந்த பிரிலமிகு மசூதில் கூடியிருக்கின்ற உலமாக்களே மற்றும் இந்த ஊரில் ஒரு சிறந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி பல ஆண்டுகள் கழிந்தாலும் ஒரு சிறந்த ஒரு அமைப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த ஜனாசா நலமுறை அமைப்பு தனது சிறப்பான சேவை ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை வகித்து கொண்டு செல்வதை எவராலும் தவிர்க்க முடியாத, எவராலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய ஒரு வேலை திட்டமாகும். இது நிச்சயமாக அதே போல எங்களுடைய அந்த அமைப்பு இன்றைக்கு எங்களுடைய அமீர் அப்துல்லா முகமது அப்துல்லா அவர்களை கண்ணியப்படுத்துவதில் வரவேற்பதில் நானும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த அல் குர்ஆனை சுமந்து தற்போது எங்கள் முன் வீட்டிருக்கின்ற இந்த மாணவன் இந்த கல்வியை இந்த தனக்கு ஆனந்த இன்மை தேடிக்கொள்வதற்காக பல கஷ்டங்களை பட்டதை நான் நேரடியாக கண்டவர். என்று சொன்னால் அவருக்கு பக்கபலமாக இருவரை அழைத்துக் கொண்டு இவர் இந்த கல்வியை இந்த கிராமத்துக்கு வெளியே மற்றும் வேற வேற வழிகளில் எப்படியெல்லாம் செல்ல வேண்டுமோ அந்த வகைகளெல்லாம் அவர் இந்த கல்வியை தேடிக் கொண்டிருந்தார். அப்போது நான் நினைத்தேன், நிச்சயமாக அவர் ஒரு பிரபல்யமானவராக வருவார், நிச்சயமாக அவர் சும்மா இருக்கவில்லை, இந்த கல்வியை எப்படி பெற வேண்டும் என்று அவருக்கு ஏற்பட்ட அந்த ஆதங்கம் உண்மையில அவருக்கு ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ் அதை அங்கீகரித்து விட்டார். அல்லாஹ்வுடைய ஒரு அடியானாக அவர் இன்று எங்கள் முன் வீட்டிருக்கின்றார். எங்களுடைய நபிமார்கள் அவர்கள் மனனம் செய்த அந்த அரபு கிதாபுகளை அல் குர்ஆனை அவர் தன்னுடைய மனனமாக இந்த ஒரு சிறந்த ஆற்றலுடன் அவர் இன்று அதை சுமந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அவருடைய பெற்றோர் அவருடைய விடயத்தில் பல கஷ்டங்களை அனுபவித்திருக்கின்றார்கள். நாங்கள் நினைக்கலாம், ஒரு மாணவரை அரபு கலாசாலையில் விட்டுவிட்டால் அங்குள்ள மதரசா ஆரியங்கள் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். இருந்தாலும் இந்த மாணவரை பொறுத்தவரையில அதுல பல விஷய தன்மைகள் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அவர் தேடிய கல்வி, அவருக்கு அல்லாஹ் தஆலாவால் வழங்கப்பட வேண்டிய அந்த கல்வி நிச்சயமாக இந்த உலகத்தில் அவரால் ஒரு எல்லா ஐம்புலங்களும் இருந்த ஒரு மனிதனால் பெற முடியாத கல்வியை அவர் பெற்றிருக்கின்றார் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அவர் ஒரு மேம்பட்டவராக இருக்கின்றார். இவரை போல எத்தனை பேர் இன்று எங்கள் சமூகத்தில் இந்த நாட்டில்
உலாத்தி திரிகின்றார்கள், வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர்களும் இவரை போல உண்மையாக சித்தித்திருந்தால் இன்று எங்களுடைய சமூகம் நல்ல நிலைக்கு வரலாம். நிச்சயமாக அவருடைய தந்தை, தாய், அவரோடு இணைந்து பணியாற்றிய அவருடைய உறவினர்கள், குடும்பத்தார்கள் நிச்சயமாக அவருடைய கல்வியில், அவருடைய அல்குர்ஆன் மனநத்தில் தனிப்பட்ட ரீதியில் சொந்த முயற்சி எடுத்திருக்கின்றார்கள். அதே போல எங்களுடைய கிராமத்திலும் நாங்கள் இன்று தெரியும், எங்களுடைய கிராமத்தில் பல மாணவர்கள், பிள்ளைகள் இந்த ஊடகத் துறைகளிலும் இந்த போன்களிலும் அடிமையாகி எங்களுடைய தங்களுடைய பெற்றோர்களுக்கு இழிவையின் நாசத்தை தேடி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இப்படியான ஒரு மாணவன், அதாவது ஒரு வறிய குடும்பத்திலிருந்து வந்த மாணவனை எப்படி அவர்கள் வளப்படுத்தினார்கள் என்பதை இந்த பெற்றோர்களிடத்தில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது எங்களுக்கு கட்டாய கடமையாக இருக்கின்றது. அவருடைய தந்தை எல்லா விடயத்திலும் தான், எந்த ஊர் விடயமாக இருந்தாலும் எந்த விடயத்திலும் அவர் முன்மாதிரியாக சிலர்களுக்கு உதவிகளை செய்து கொண்டு தன்னுடைய பிள்ளையை வளர்த்திருக்கிறார் என்று சொன்னால் அவரையும் அவரது குடும்பத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்பதுதான் என்னுடைய முக்கியமான கருத்தாகும். எனவேதான் நான் இங்கு தாழ்மையாக சொல்லக்கூடியது என்னவென்று சொன்னால், அல்குர்ஆனை நல்ல முறையில் கற்றுக்கொண்டாலும் அதனை உலகத்தில் நாங்கள் எப்படி செயற்படுத்துகின்றோமோ அதை வைத்துத்தான் எங்களை இடை போடுவார்கள் மனிதர்கள். எனவே நிச்சயமாக இங்கிருந்து முதல் ஒரு மௌலவி அவர்கள் கூறிவிட்டு சென்றார்கள், அல்குர்ஆன் அவர் பல இடங்களில் சென்ற கற்றதன் பலனாக அவரது வெளி வாழ்க்கையை பற்றி சிறப்பாக சொன்னார். அதே போல எங்களுடைய இந்த அமீர் அப்துல்லா அல் ஹாமில் அவர்களும் இந்த உலகத்திலே ஒரு சிறந்த ஒரு உலமாவாக, ஒரு மௌலவியாக, ஒரு சிறப்பான ஒரு இடத்தை அல்லாஹ்விடத்தில் இருந்து பெற்றுக் கொள்வார் என்பதில் எவ்விதமான தடையில்லை. எனவே அவரை சார்ந்த அவருடைய பெற்றோர் உண்மையில் அவருக்கு கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள். எனக்கு தெரியும் நன்றாக. எங்கெல்லாம் உலமாக்கள் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் அவர் தேடி சென்றார். எங்கு வளத்தை தேட வேண்டுமோ அங்கெல்லாம் தேடி சென்று அவர் தன்னுடைய அந்த அல்குர்ஆனை மனனம் செய்துள்ளார். நிச்சயமா அவருடைய பெற்றோர்களை நான் குறிப்பாக அவருடைய குடும்பத்தை பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வசலாம். அடுத்ததாக இன்றைய நாளில் நிகழ்ச்சி கதாநாயகனுக்காக ஏற்பட்டு சிறப்பம்சமாக விளங்கிக் கொண்டிருக்கும் விடயம் வாழ்த்துத்தான். வாழ்த்துப்பாவினை வரிகளாக வழங்க நான் அன்போடு அழைப்பது மாவடிப்பள்ளி ஜனாசா நலன்புரி மக்கள் அமைப்பின் முன்னாள் தலைவர் ஏஎம் சமீசர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மாவடிப்பள்ளி ஜனாசா நலன்புரி மக்கள் அமைப்பு சுமார் 2 வருடங்களுக்கு மேலாக தங்களுடைய வேலை பணியை செய்து கொண்டிருக்கின்ற இந்த கட்டத்துக்குள் ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் இந்த பேருக்கு அப்பால் ஏற்பாடு செய்திருக்கிறோம். நிச்சயமாக இது ஒரு ஜனாசா அமைப்போடு சம்பந்தம் இல்லாத ஒரு விடயமாக நாங்கள் கருத முடியாது. காரணம் என்னவென்றால், இன்று நாங்கள் பாராட்டு தெரிவிப்பது அப்துல்லா என்கின்ற ஒரு மாணவனுக்கு அல்ல, இது குர்ஆனை சுமந்திருக்கிற விசேட திறமையுள்ள ஒரு மனிதரை நாங்கள் வாழ்த்துவதற்கு இன்று நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோம். எனவே இது ஜனாசா நலன்புரி மக்கள் அமைப்பு என்கிற அமைப்புக்கு மட்டும் சொந்தமான ஒரு நிகழ்ச்சி அல்ல. இது முழு மாவடிப்பள்ளி மக்களும் சேர்ந்து இந்த பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறார்கள். எனவே அந்த வகையில் இந்த அமைப்பினால் வெளியிடப்படுகின்ற இந்த சிறிய வார்த்தைகளை கொண்டு எங்களுடைய துஆக்களை உங்களுக்கு காணிக்கையாக மாற்றுகின்ற ஒரு வாழ்த்துப்பாவை இங்கே நாங்கள் சுருக்கமாக தருகிறோம்.
வாழ்த்துகிறோம். மாவடிப்பள்ளியின் வரலாற்று நாயகன் அப்துல் அமீர் ஃபௌசுல் அசீமா தம்பதிகளின் தவப்புதல்வன் முஹம்மத் அப்துல்லாவை ஆக மகிழ்ந்து வாழ்த்துகிறோம். மாவடிப்பள்ளியின் வரலாற்று நாயகன் அப்துல் அமீர் ஃபௌசுல் அசீமா தம்பதிகளின் தவப்புதல்வன் முஹம்மத் அப்துல்லாவை ஆக மகிழ்ந்து வாழ்த்துகிறோம். உள்ளத்து ஒளியால் உலகையே உணரும் உனக்கு கிரீடம் கிடைத்தது ஹாஃபிலாக. உள்ளத்து ஒளியால் உலகையே உணரும் உனக்கு கிரீடம் கிடைத்தது காஃபிலாக. உற்று பார்த்தும் ஓதத் தெரியாது உலகத்து மாந்தர்களுள் குர்ஆனின் ஒளியில் ஒளிரும் சூரியன் நீ. உற்று பார்த்தும் ஓதத் தெரியாது உலகத்து மாந்தர்களுள் குர்ஆனின் ஒளியில் ஒளிரும் சூரியன் நீ. அபு உபைதா ஹசரத் அடித்தளமிட பல உலமாக்கள் சேர்ந்து செதுக்கிய செம்மல் நீ. உலகெல்லாம் ஒளி வீசி பிரகாசித்திட இறைவனை பிரார்த்திக்கிறோம், வாழ்க நீடூழி. அபு உபைதா ஹசரத் அடித்தளமிட பிரகாசித்திட இறைவனை பிரார்த்திக்கிறோம், வாழ்க நீடூழி. ஏற்பாட்டுக்குழு ஜனாசா நலன்புரி மக்கள் அமைப்பு மாவடிப்பள்ளி. இந்த வாழ்த்துப்பாவினை ஜனாசா அமைப்பினுடைய ஒட்டுமொத்த உறுப்பினர்களும் தலைவருடைய தலைமையிலே இதை ஹாஃபில் அப்துல்லா அவர்களுக்கு வழங்கப்படும். மாவடிப்பள்ளி ஜனாசா நலன்புரி மக்கள் அமைப்பின் அத்தனை உறுப்பினர்களையும் முதல்வாரி அன்போடு அழைக்கிறோம்.
வாழ்த்துப்பாவினையும் அன்பளிப்பை வழங்கிச் சென்ற மாவடிப்பள்ளி ஜனாசா மக்கள் அமைப்பின் அத்தனை உறுப்பினர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்விலே அழைத்து கற்றலுக்கு உரையொன்றும் தடையில்லை, தன்னம்பிக்கை இருந்தால் சிகரம் தொடலாம் என்ற ஒரு கேள்விக்கு விடை கொடுத்து மாவடிப்பள்ளி மண்ணிலே அல்குர்ஆனை சிறந்த முறையிலே மனனம் செய்திருக்கின்றது. எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கின்ற நண்பர் இளைஞர் அல்-ஹாஃபிஸ் அப்துல்லா அவர்களை உங்கள் உரையாற்ற அழைக்கிறார். الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آل حزب الله ما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. இன்றைய நிகழ்ச்சியினை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற மாவடிப்பள்ளி ஜனாசா மக்கள் அமைப்பினுடைய தலைவர் மதிப்புக்குரிய இஸ்திகார் சார் அவர்களே, அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து உரை நிகழ்த்தியிருந்த கணியத்துக்குரிய ஷேக் ஃபௌஸ்தீன் தப்லீக் ஹஸ்ரத் அவர்களே, நேரத்தை கருத்தில் கொண்டு அனைவரையும் விழிக்கிறேன். அனைவருக்கும் எனது அன்பான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். ஏனென்று சொன்னால் புகழுக்குரியவன் அந்த அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அப்படி ஒரு சவால்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக என்னுடைய வாழ்க்கை இருந்தது. இந்த அல்குர்ஆனை பாடமாக்குகின்ற அந்த விடயத்திலே ஆரம்பத்திலே அபூபைதா ஹஸ்ரத் அவர்கள் எங்களுடைய வீட்டுக்கு வந்து ஓதி தந்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அப்துல் ரஹீம் ஹஸ்ரத், அதனைத் தொடர்ந்து மாவடிப்பள்ளி குளித்து சாதரவு கல்லூரி, அதனைத் தொடர்ந்து மஹாசினுல் உலூம், இறுதியாக மதிப்புக்குரிய அல்-ஹாஃபிஸ் மௌலவி எம் ஃபாரிஸ் தப்லீக் ஹஸ்ரத் அவர்கள் என்னுடைய மச்சானிடத்திலே அல்குர்ஆனை முடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இதையெல்லாம் தாண்டி என்னுடைய வாழ்க்கையில் உள்ள ஒரு முக்கியமான பக்கம், என்னுடைய பிறப்பு ஒரு வித்தியாசமாக இருந்தது. இதையெல்லாம் சொல்லுகின்ற நோக்கம், அனைத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறவன், புகழுக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற இந்த விடயத்துக்காகத்தான். நான் பிறந்தது 6 மாத குழந்தையாக. சொல்வார்கள், பிறக்கும் பொழுது 850 கிராம் 45 நாட்கள் ஐசியூவில் வைக்கப்பட்டது, அதனால் தான் கண் பார்வை இல்லாமல் போனது என்று. அது அல்ல, மரத்திலிருந்து காய்ந்த இலை விழுவதாக இருந்தாலும் அதுக்கும் அந்த அல்லாஹ்வுடைய நாட்டம் வேண்டும் என்பார்களே, அதுதான் என்னுடைய 2 கண் பார்வைகளும் இல்லாமல் போனது. ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் பிறக்கும் போது இந்த குழந்தை உயிர் தப்புமா, இந்த குழந்தையால் என்ன செய்ய முடியும் என்று அனைவருமே ஆச்சரியப்பட்ட குழந்தையினை அல்லாஹ் இந்த அளவுக்கு என்னை பேச வைத்திருக்கின்றான் என்றால் இது என்னுடைய திறமைகள் அல்ல. இது எல்லாம் இந்த குர்ஆனுடைய சிறப்பு. இது என்னுடைய திறமை அல்ல. நான் பேசுகின்ற விடயம் இது எதுவும் என்னுடைய திறமை அல்ல. 6 மாத குழந்தையாக இருந்த என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி பேச வைத்திருக்கிறவன் இந்த உலகத்தையே படைத்த அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அதனால் புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். எல்லா இடத்திலும் நான் ஞாபகப்படுத்துகின்ற ஒரு விடயம் தான், என்னுடைய உம்மா சின்ன வயதிலே சொன்ன விடயம் இன்று நடந்து கொண்டிருக்கிறது என்று நான் சொல்ல வேண்டும். உலகத்தை பார்க்கவில்லை, உலகத்திலே கண் பார்வை இல்லை, நீ கவலைப்படாதே. உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பார்த்து உன்னை படைத்த இறைவன் அந்த அல்லாஹ்வை புகழ வேண்டும், அதற்காக நீ வாழ் என்று சொன்னார்கள். அந்த விடயம் நடந்து கொண்டிருக்கிறது. இங்க இருக்கின்றவர்களுக்கும், இந்த நேரலையினை பார்த்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கும், இந்த சமூகத்துக்கும் நான் ஆணித்தரமாக சொல்லுகின்ற விடயம், குர்ஆன் இழிவுபடுத்தப்பட வேண்டியதல்ல, இந்த விடயம் தெளிவுபடுத்தப்பட்டது. அதே போலதான் நானும் சொல்லுகின்றேன், குர்ஆன் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். அதே போல இன்றைய சமூகம் இந்த கண் பார்வை இழந்தவர்கள் என்றால் ஒதுக்கி வைக்கப்பட வேண்டியவர்கள், மாற்று கண் கொண்டு பார்க்கப்பட வேண்டியவர்கள், இவர்கள் எல்லாம்
சமூகத்திலே முன்வரக்கூடாது, பாவமானவர்கள் இழிவானவர்கள் என்று பார்க்கின்ற ஒரு சமூகம் இருக்கிறது. அவர்கள் அனைவருக்கும் இந்த கண் பார்வை விழுந்தவர்களையும் இந்த குறைபாடுள்ளவர்களையும் யாரெல்லாம் வீட்டிலே மறைத்து வைக்கின்றார்களோ, வீட்டிலே ஒழித்து வைக்கின்றார்களோ அனைவருக்கும் சொல்லுகின்ற விடயம், நாங்களும் உலகத்திலே உங்களை எந்த அல்லாஹ் படைத்தானோ அந்த அல்லாஹ் தான் நம்மையும் படைத்தான். ஒரு மனிதனத்திலே உடம்பிலே ஓடுகின்ற ரத்தம் தான் இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால் அனைவரும் சமமானவர்கள், அனைவரும் சம அந்தஸ்தோடு வாழ தகுதியுடையவர்கள் என்ற விடயத்தையும் கூறி குர்ஆனை பாடமாக்குகின்ற விடயத்திலே முன்னுரிமை அளியுங்கள். இந்த குர்ஆனை பாடமாக்குகின்ற விடயத்திலே உங்களுடைய குழந்தைகளையும் ஆர்வப்படுத்துங்கள். அனைவருக்கும் சொல்கின்றேன், இந்த பிள்ளைகளை ஒரு நாளும் மறைத்து வைக்காதீர்கள், ஒழித்து வைக்காதீர்கள். படிக்கக்கூடிய எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. நான் பிராயில் குற்றெழுத்து முறையிலேயும் குர்ஆனை பாடமாக்கி இருக்கின்றேன். அதுக்காக உதவி செய்திருந்த கிரீன் ஃபிளவர் ஸ்ரீலங்கா அந்த நிறுவனத்துக்கும் அதில் இருக்கின்ற அனைவர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றேன். அதே போலதான் இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்து அழகாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த மாவடி பள்ளியில் இருக்கின்ற ஜனாசா மக்கள் அமைப்பு, இந்த நிறுவனத்துக்கும் இந்த அமைப்பில் இருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய உளப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அல்லாஹு தஆலா உங்களுடைய சேவைகளை பொருந்திக் கொள்ள வேண்டும், உள்ள தூய்மையுடையதாக இஹ்லாசுடையதாக மாற்ற வேண்டும். உங்களுடைய பணிகள் தொடர வேண்டும். இதிலே இப்பொழுது பயணிக்கின்றவர்கள் இந்த உலகத்தை விட்டு இல்லாமல் போனாலும் கியாமத் நாள் வரைக்கும் இந்த நிறுவனம் நிலைத்திருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். இதே போல அது குர்ஆனை கண்ணியப்படுத்துகின்ற இந்த ஊர் மக்களுக்கும் நம்பிக்கையாளர் சபைக்கும் என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்திருந்த அனைவருக்கும் நன்றி கூடி என்னுடைய வாழ்க்கையிலே அது குர்ஆனுடைய விடயமாக இருக்கலாம், படிக்கின்ற விடயமாக இருக்கலாம், யாரெல்லாம் ஒரு எழுத்தை கற்றுக்கொள்வதற்கு உதவியாக இருந்தார்களோ அனைவர்களுக்காகவும் பிரார்த்தித்து அனைவர்களுக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் தேக ஆரோக்கியத்தையும் வழங்கும் என்று பிரார்த்திக்கின்றேன். அதே போல அது குர்ஆனுடைய அந்த இறுதி பகுதி முடிக்கின்ற விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த 25 ஜூஸ் பாடமாக்கிவிட்டு மீதி 5 ஜூஸ்கள் இருந்தது. நிறைய சவால்கள் வந்தது. அந்த நேரத்தில் அது குர்ஆனை பாடமாக்கி தந்த மதிப்புக்குரிய ஹாஃபிஸ் மௌலவி எம்எம் ஃபாரிஸ் தப்லீக் அவர்கள், இவர்களிடத்திலே நான் கண்ட ஒரு விசேஷமான தன்மை அது ஞாபகப்படுத்தப்பட வேண்டியது. ஏனென்றால் அது குர்ஆனை பாடமாக்கின்ற பொழுது ஒவ்வொரு வசனத்தையும் பிரித்து பிரித்து அழகாக எனக்கு சொல்லித் தருவார்கள். அந்த நேரத்திலே விளங்காத பகுதிகள் எல்லாம் திருப்பி திருப்பி கேட்பேன். ஒரு தடவை அல்ல, எனக்கு விளங்குகின்ற வரைக்கும் கேட்பேன். அந்த நேரத்தில் எல்லாம் அதுவரைக்கும் முகம் சுளிக்காமல் சொல்லித் தருவது வலிமைதான். அனைவரும் சொல்லுவார்கள், கேள்வி கேட்டால் அதிலே ஒரு மனத்திருத்தி இருக்க வேண்டும், சந்தோஷம் இருக்க வேண்டும். அப்படி சொன்னால் தான் அதனை கேட்கின்றவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நான் கூட யோசித்திருக்கின்றேன், இப்படி சொல்கின்றார்களே, திருப்பி திருப்பி கேட்கின்றோம், அதை இப்படியெல்லாம் சொல்லித் தருகின்றார்களே என்று அவர்களுக்கும் என்னுடைய உளப்பூர்வமான நன்றிகளை தெரிவிக்கின்றேன், பிரார்த்திக்கின்றேன். என்னுடைய வளர்ச்சி பாதையிலே, என்னுடைய பாதையிலே யாரெல்லாம் பங்கெடுத்தார்களோ அனைவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கின்றேன். குறிப்பாக அதே போல என்னுடைய பெற்றோர்களும் என்னுடைய குடும்பமும், என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய வாப்பாவிடத்திலே நான் அல் குர்ஆனை பாடமாக்குவதற்கு ரெக்கார்டர், போன் பல கருவிகளை பாவித்திருக்கின்றேன். அதெல்லாம் ஹெவி யூஸ் என்பதனால் பழுதடைந்துவிடும். அந்த நேரத்தில் சொல்வேன், ரெக்கார்டர் பழுதாகிவிட்டது, போன் பழுதா போயிட்டு யூஸ் ஆவதில்லை. ஏன் பழுதாக்கினேன்னு கேட்க மாட்டாங்க, எங்க வேங்கலாம் அப்படின்னு தான் கேட்பாங்க. எங்க எடுக்கலாம், அடுத்த கடை எங்க இருக்கு? என்னுடைய போன்ல ரிப்பீட் அந்த சிஸ்டம் இருக்கிறது. அதை தேடுவதற்காக இரவு 12 மணி 11 மணி வரைக்கும் அலைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய தந்தை, என்னுடைய தாய், என்னுடைய குடும்பம் அனைவரும் என்னை முன்னுரிமைப்படுத்தினார்கள். கண் பார்வை இழந்த குழந்தை என்று ஒதுக்கி வைக்கவில்லை. அவர்களுக்கும் அனைவருக்கும் நான் நன்றிகளை தெரிவித்து, யாரெல்லாம் பேர் கூறி விழிக்க மறந்தேனோ, நன்றி சொல்ல மறந்தேனோ அனைவருக்கும் நன்றி கூறி, வாய்ப்புக்கும் நன்றி கூறி, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்திய ஜனாசா மக்கள் அமைப்புக்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிகச் சிறப்பாகவும்
சுருக்கமாகவும் உரையாற்றி சென்ற அல் ஹாஃபில் அப்துல்லா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்விலே அடுத்து துஆ பிரார்த்தனை. இந்த துஆ பிரார்த்தனையை வழங்குவதற்காக சாது இஸ்லாமிய அரபு கலாவிரத்துடைய பிரதி அதிபர் ஆஷிக் குஷ்வி ஹசரத் அவர்களை அன்போடு அழைக்கும். الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اقسم لنا من خشيتك ما تحول به بيننا وبين معصيتك، ومن طاعتك ما تبلغنا به جنتك، ومن اليقين ما تهون به علينا مصائب الدنيا، ومتعنا بأسماعنا وأبصارنا وقوتنا ما أحييتنا، واجعله الوارث منا، واجعل ثأرنا على من ظلمنا، وانصرنا على من عادانا، ولا تجعل مصيبتنا في ديننا، ولا تجعل الدنيا أكبر همنا ولا مبلغ علمنا، ولا تسلط علينا من لا يرحمنا. يا ودود يا ذا العرش المجيد يا فعالا لما يريد، نسألك بعزتك التي لا ترام وملكك الذي لا يضاع بنورك الذي ملا أركان عرشك. يا الله எங்களுடைய அனைத்து பாவங்களை மன்னித்திரு யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், இந்த மஜ்மாவை நீ பொருந்திக்கொள் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், யாரை வாழ்த்துக்குவாக யா அல்லாஹ் இந்த மஜ்மா யா அல்லாஹ் ஒன்றிணைக்கப்பட்டதோ ஒன்று சேர்க்கப்பட்டதோ யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே அந்த ஹாஃபிலை அப்துல்லா என்ற அந்த ஹாஃபிலை நீ பொருந்திக் கொள்வாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், அவர் மூலமாக முழு உலகத்துக்கும் ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் தீனை கொண்டு சேர்த்துடுவாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், அவருடைய பேச்சாற்றல், அவருடைய குர்ஆனுடைய அந்த மனனம், இதை கொண்டு யா அல்லாஹ் முழு உலகத்துக்கும் யா அல்லாஹ் தீனை பறைசாற்றிடு யா அல்லாஹ். தீனை யா அல்லாஹ் பரவ செய்திரு யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், இவருக்காக அவனை சிரமப்பட்ட கஷ்டப்பட்ட அவருடைய தாய் தந்தையர்களை நீ கபூல் செஞ்சு கொள் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுத்துரு யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், அவர்கள் யா அல்லாஹ் பொருந்திக் கொள் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், இஹ்லாசுடன் மன தூய்மையோட யா அல்லாஹ் பல சிரமங்களை யா அல்லாஹ் தாய் தகப்பன் யா அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்களை நீ பொருந்திக் கொள் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, இம்மையிலும் மறுமையிலும் யா அல்லாஹ் தாய் தகப்பர்களை யா அல்லாஹ் கண்ணியப்படுத்திரு யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், இந்த ஊரினுடைய ஜனாசா யா அல்லாஹ் நல்ல சங்கத்தை யா அல்லாஹ் நீ கபூல் செஞ்சு கொள் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், பல நல்ல காரியங்களுக்கு யா அல்லாஹ், இந்த ஊரில் நடைபெறக்கூடிய நல்ல காரியங்களுக்கு யா அல்லாஹ் மென்மேலும் யா அல்லாஹ் உதவியாக இருக்கிறது நீ உதவி செஞ்சிரு யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், அவர்களுடைய பணியை தொடர வச்சிரு யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், யா அல்லாஹ் பிற ஊர்களுக்கும் யா அல்லாஹ் கிராமங்களுக்கும் யா அல்லாஹ் முன்மாதிரியான யா அல்லாஹ் ஒரு அமைப்பாக யா அல்லாஹ் இந்த அமைப்பை ஆக்கி வச்சிரு யா அல்லாஹ். இவர்களின் மூலமாக யா அல்லாஹ் பல நல்ல காரியங்கள் இந்த ஊர்ல நடைபெறுவதற்கு உதவி செஞ்சிரு யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், இன்று எப்படி நாங்கள் இவரை யா அல்லாஹ் வாழ்த்திருக்கிறோம் யா அல்லாஹ், இதை விட சிறந்த யா அல்லாஹ் வாழ்த்து யா அல்லாஹ் மறுமையிலே நீ ஆக்கி வச்சிரு யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, நீயே வாக்களித்திருக்கிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் சுன்னாவின் மூலமாக ஹதீஸ்களின் மூலமாக யா அல்லாஹ் உறுதிப்படுத்தியிருக்கிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அப்படியான ஒரு சிறந்த ரப்பே ரஹ்மானே மஜ்மாவுலே நீ யா அல்லாஹ் இவரை யா அல்லாஹ் வாழ்த்தி கௌரவித்திரு யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, இவருக்காக வேண்டி பாடுபட்ட உஸ்தாதுமார்கள், உலமாக்கள், ஹாஃபில்கள் அத்தனை பேர்கள் நீ கபூல் செஞ்சு கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்களுடைய தேவைகளையும் யா அல்லாஹ் நீ பொருந்திக் கொள் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், இவருக்காக அவன் சிரமப்பட்ட சகல குடும்பத்தினர்கள், ஊரார்கள் யா அல்லாஹ் அத்தனை பேர்களையும் நீ கபூல் செஞ்சு கொள் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், மென்மேலும் யா அல்லாஹ் இந்த மாணவருக்கு, இந்த ஹாஃபிலுக்கு யா அல்லாஹ் உயர்வையும் கண்ணியத்தையும் கௌரவத்தையும் வழங்கி வச்சிரு யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, உனக்கு பருத்தமான ஒரு சபையாக, ஒரு மஜ்மாவாக இதை நீ கபூல் செஞ்சு கொள் யா அல்லாஹ். ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. துஆ பிரார்த்தனை வழங்கிய மாவடிப்பள்ளி சாதி இஸ்லாமிய அரபு கலாவிரத்துடைய பிரதி அதிபர் ஆஷிக் குஷ்வி ஹசரத் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு
நன்றியுரை வழங்குவதற்காக நாம் அன்போடு அழைப்பது மாவடிப்பள்ளி ஜனாசா நலன்புரி மக்கள் அமைப்பின் செயலாளர் சயித் சார் அவர்களை அன்போடு அழைப்பது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நேரத்தை கவனத்தில் கொண்டு மிகவும் சுருக்கமாக இந்த நன்றி உரையை செலுத்தலாம் என நினைக்கின்றேன். இந்நிகழ்வின் கதாநாயகன் முகமது அப்துல்லா மற்றும் உலமாக்கள், புத்திஜீவிகள், அதே சமயம் முதியோர் வயோதிபர்கள், சகோதரர்கள், மாவடிப்பள்ளி ஜனாசா நலன்புரி மக்கள் அமைப்பின் அங்கத்தவர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் லம் யஸ்குரின் நாஸ லம் யஸ்குரில்லாஹ். யாரொருவர் மனிதர்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மாட்டார் என்ற அடிப்படையில் ஒரு ஹதீஸ் வசனம் ஒன்றை கூறியிருந்தார்கள். எனவே நாம் அனைவரும் எமக்கு ஏதாவது உதவிகள் செய்கின்ற போது, அனைத்து வேலைகள் செய்கின்ற போது நன்றி செலுத்த வேண்டியது அனைவருடைய கடமையாக இருப்பதன் காரணமாக நிகழ்வின் பல தடைகள் ஏற்பட்ட போதிலும், பல தடைகளுக்கு மத்தியிலும் இந்நிகழ்வை சிறப்பான முறையில் நடத்தி முடிப்பதற்கு பல உதவியை வழங்கிய அல்லாஹு தாலாவுக்கு முதலில் நன்றி செலுத்த வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அதைத் தொடர்ந்து இந்நிகழ்வை ஏற்பாடு செய்வதற்காக பல ரீதியாகவும் அதே சமயம் உடல் ரீதியாகவும் பல்வேறு வகையான உதவிகளையும் ஒத்தாசைகளையும் வழங்கிய ஜனாசா நலன்புரி மக்கள் அமைப்பின் அங்கத்தவர்கள் அனைவருக்கும், அதே போல இந்நிகழ்வினை பெரிய ஜும்மா பள்ளிவாசலில் நடத்துவதற்கு அனுமதி வழங்கிய நம்பிக்கையாளர் சபை தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கும், இந்நிகழ்வை சிறப்பாக நடத்துவதற்காக போடியம் வழங்கிய மாவடிப்பள்ளி அல் அஷ்ரப் மகா வித்யாலயத்தின் அதிபர் ரஜாத்தீன் சார் அவர்களுக்கும், அதே சமயம் வாழ்த்துப்பாவினை எழுதி தந்த அதிபர் ஹவுசான் சார் அவர்களுக்கும், இந்நிகழ்ச்சியினை ஒளிபரப்பு செய்கின்ற அனல் டிவி அங்கத்தவர்களுக்கும், இங்கு பல்வேறு எங்களது அழைப்பை ஏற்று உங்களது பொன்னான உங்களது பெருமதியான நேரங்களை எங்களுக்காக வழங்கி இந்நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள உலமாக்கள், புத்திஜீவிகள், வயோதிபர்கள், மாவடிப்பள்ளி ஜனாசா நலன்புரி மக்கள் அமைப்பின் உறுப்பினர்கள், இந்நிகழ்விற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைரன், சுக்ரன் ஜசீலா, மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. இத்துடன் இந்நிகழ்வு இனிதே நிறைவு பெறுகின்றது. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.